வேணாமா இருக்க வேணும். Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. Walaikum salam. Walaikum salam, sir. Good evening. ஓகே, நாங்க பாடம் ஒரு வித்தியாசமான பாடம். என்ன தலைப்பில் நாங்கள் இதை படிக்க போறோம்னு சொல்லுவோம். இந்த தலைப்பை சொல்லுங்க, என்ன தலைப்பு? இதில் நீங்கள் கூட ஒர்க் பண்ண போறீங்க, நான் இல்லை. குரூப்பாக பிரித்து ஒர்க் பண்ண விட போகிறேன். ஏன்டா இனி டிஃபரெண்ட் ஸ்டைலில் நாம் இதை கொண்டு போகணும்னு சொல்லுங்க. என்ன தலைப்பில் படிக்க போகிறோம்? இன்றைய தலைப்பை கூறுங்கள் பாப்போம். என்ன தலைப்பு? Facilitating and enhancing learning, sir. Facilitating and enhancing. கொஞ்சம் லைன்ல இருங்க. Learning. Oh, sir. 1 minute லைன்ல இருங்க. கொஞ்சம் 1 minute லைன்ல அப்படி இருங்க. ஓகே.
ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சொல்லுங்க. ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் என்ஹான்சிங் லேர்னிங்டா முதல்ல அதனுடைய தமிழ் கருத்தை துணை கொள்ளும். யார் சொல்ற தமிழ் கருத்தை? ஃபெசிலிட்டேட்டிங் அண்ட் என்ஹான்சிங் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. நீங்க அன்றை கூட கதைக்க போறீங்க, சொல்லுங்க. சொல்றீங்களா? கேக்குதா நான் கதைக்கிறது? வசதிகள் மற்றும் கற்றலை மேம்படுத்தல். ஓ, அதாவது வசதி செய்து கொடுத்தல், கற்றலுக்கான வசதிகளை செய்து கொடுத்தலும் மேம்படுத்தலும். என்ஹான்சிங் லேர்னிங்கிறது கற்றலை மேம்படுத்தல். ஃபெசிலிட்டேட்டிங் தான் கற்றலுக்கு வசதி செய்து கொடுத்தல். ஓகே, என்ன விளங்கி கொள்றீங்க? கற்றலை மேம்படுத்தல் என்றா என்ன? நோட் ஒரு தலைப்பு போட்டு குறிப்புகளை எழுதி கொள்ளுங்க. நான் நோட் அனுப்புவேன் பிறகு. இப்போ முதல் குறிப்பு எழுதி சொல்லுங்க. வசதி செய்து கொடுத்தல் என்ன? சொல்லுங்க. வசதி செய்து கொடுத்தல் என்றால் என்ன? வழிகாட்டுதல் சார். ஒன்று வழிகாட்டுதல், ரைட். வேற கற்றல் உபகரணம், இடம், பௌதிக வசதிகள் இயற்கையாக கிடைக்கிறது. அதுகளை செஞ்சு கொடுக்குறோம். ஓகே, குட், வெரி குட், ரைட். அப்போ அதுகளை செய்து கொடுக்கறதும் வசதி செய்து கொடுத்தல்ல வேறு. ஓகே, வேற மேம்படுத்தல்டா என்ஹான்ஸ்மெண்ட் என்ன? மாணவர்கள்ட்ட காணப்படிய திறமைகளை வெளிக்கொணர்றதுங்களா? கற்றலை மேம்படுத்துறாங்க. கற்றலை மேம்படுத்தல் என்றால் நாம கதைக்கிறது கற்றலை மேம்படுத்தல் என்ன? அப்படிதானே? மாணவர்களிடம் காணப்படுகின்ற திறமைகளை வெளிக்கொணர்வதற்காக ஆசிரியர்களால மேற்கொள்ளப்படுற விடயங்கள் சார். ஆசிரியர்கள் அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்றா கற்றலை இன்னும் ஒரு வினைத்திறனா கற்றல் நடக்கிறதுக்காக செய்யறது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஆனா வசதி செய்து கொடுக்குறோம்டா இப்ப நாங்க கற்றலுக்கான சூழமைவை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்ப எங்கட நாட்டுல இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக எங்கட நாட்டுல கல்வி முறைமை எப்படி இருக்கிறது, கல்வி முறைமையில இருக்கிற தற்கால நிலை என்ன, அது எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? உங்களோட கருத்துல இருந்தா நாம இதை மேம்படுத்தி செல்வோம். சொல்லுங்க. இன்னும் பாரம்பரிய முறை அப்படியே ஈக்குது சார். அநேகமான இடங்கள்ல பாரம்பரிய கற்பித்தல் முறைதான் நீக்குது. அதாவது ஆசிரியர் வசதி செய்து கொடுப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி பழைய மாதிரி ஆசிரியர் கற்பிப்பவராகத்தான் இன்னும் நீக்கிறாரு. அப்ப இதுல பாரம்பரிய முறையை கையாளும் என்ன? பாரம்பரிய கரும்பலகையும் வெண்கட்டியும் அந்த முறை. அப்ப இது டிஜிட்டலை நோக்கி போகணும் சார். எங்களுக்கு அது ஒரு சவாலா இருக்குதுன்னு. நாங்க இப்ப மாணவர்கள் டிஜிட்டலை நோக்கி போகணும். ஓகே, ரைட். அப்ப அது ஒரு விடயம், ரைட். வேற மற்ற கருத்துக்கள்? நாங்க நிறைய காலத்துக்கு ஏற்ப மாணவர்களை அப்டேட் பண்ணக்கூடியதா ஆசிரியர்கள் இருக்க வேணும். எப்படி திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. காலத்துக்கு ஏற்ப மாணவர்கள் ஆசிரியர்கள் மாறி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். புதிய கல்வி திட்டமிட்டு வாரணத்துக்கு அதுகளை மாத்தி மாத்தி இட்டைப்படுத்தல் நடக்கும். என்ன அப்டேட்டிங்? புதிய விடயங்கள் அப்டேட் பண்ணப்படும், அப்படிதானே? இட்டைப்படுத்தல் நடந்து கொண்டே இருக்கும். சார், அந்த மாணவர்களுக்கு அந்த விடயங்களை அப்டேட் பண்றதுக்கு உரிய அமைப்பு ஆசிரியர்களிடமும் காணப்படும். அதாவது அந்த ஒரு ட்ரைனிங் ஆசிரியர்களுக்கும் காலத்துக்கு காலம் வித்தியாசமாக வழங்கப்பட வேண்டும். அப்படி ஒரு இதொன்று காலத்துக்கு காலம் வித்தியாசமாக வழங்கப்படணும். என்ன காலத்துக்கேற்ப மாறும் தானே சார் பாடத்திட்டங்கள் எல்லாம் மாறுற மாதிரி ஆசிரியரும் பொதுமைப்படுத்தப்பட வேண்டும். ஆசிரியரும் பொதுமைப்படுத்தப்பட வேண்டும், ரைட். ஓகே, அது ஒரு விஷயம். ஆசிரியர் பொதுமைப்படுத்தப்படணும். வேற 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 எஸ்பெக்ட்ஸ், அதாவது
இருக்கிற தற்கால நிலை இலங்கையினுடைய நிலைமை என்ன, நாம எங்க போகணும், அதை வச்சுதான் நம்ம இந்த பாடத்தை கொண்டு போகணும். நாம இப்ப எங்க இருக்கிறோம், எங்க போகணும் சொல்லுங்க. எங்க நாம இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளோட நிலைமை என்ன? இப்ப இலங்கட கல்வி முறைமை எவ்வாறு இருக்கிறது? இலங்கட கல்வி முறைமை சார், அந்த பரீட்சை முறை அதெல்லாம் பரீட்சை மையம், அப்படியே வெரி குட். மெயின் அதான் பரீட்சை பரீட்சை மையம். அது ஓகே. இல்லாம அப்ப இப்ப அது பரீட்சை முறை சொல்லிருக்கீங்க. அசைன்மெண்டா மாறணும். அசைன்மெண்ட் பேஸ்டா மாறும். அதான் நீங்க உங்களோட எதிர்பார்ப்பா தானே, அதான் நடக்கணும் என்ன. ஆனா அது நடக்குது இல்லை, அப்படித்தானே? ஓ சார், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அது மாறிட்டு இங்கே மாறல. இங்க மாறல இன்னும். அப்ப அது எங்களுக்கு இருக்கிற ஒரு அச்சம். ரைட், நான் இப்ப சில விஷயங்களை கொஞ்சம் கதைக்கிறேன், அதுக்கு பிறகு டிஸ்கஷனுக்கு போவோம். அதாவது இலங்கையில கல்வியில இருக்கிற எங்களோட சவால்களை நோக்குற போது நாங்க இன்றைக்கு எங்களோட தொழில் வாய்ப்புக்கும் கல்விக்கும் இடையில இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? தொழில் வாய்ப்புக்கும் கல்விக்கும் இடையில இருக்கிற தொடர்பு, தொழில் வாய்ப்பும் கல்வியும் வேற வேற ஆயிடுச்சு சார். ரைட். அப்போ எழுதி கொள்ளுங்க. இப்ப இருக்கிற கல்வி முறையில் இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. கரிக்குலம் இருக்கிற கலை திட்டம், இப்ப நடைமுறைப்படுத்தப்பட கலை திட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்று என்ன? தொழில் வாய்ப்புக்கும் கல்விக்கும் இடையில பொருத்தப்பாடின்மை காணப்படுகிறது. ஓகே, சரியா? ஓகே. ரெண்டாவது விஷயம் நோட் பண்ணி ஒரு கதைப்போம். இப்போ நாங்கள் பாடங்களை பற்றி சொல்லுவோம். இப்போ தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான பாடங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கலாம்? தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரை எப்படி பாடம் டிசைன் பண்ணியிருக்கலாம்? சார் கிரேட் 1க்கும் 2க்கும் ஒரே சிலபஸ் அந்த டீச்சர் கைடு இதுல செய்யற. 3, 4, 5க்கு வந்து போக்கு முற்றிலும் மாறுபட்ட புதிய பாடம். அது இல்லாம 4, 5 ஸ்காலர்ஷிப் வகுப்பு ஒன்று செய்யற இல்லையா சார்? ரைட். அப்போ நீங்க அப்படி ஒரு விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஓகே. என்னன்னா பிரைமரிய 3ஆ பிரிக்கிறார்கள். யாருக்கு தெரியும்? பிரைமரி 3ஆக பிரிக்கப்படுகிறது. யாருக்கு தெரியும்? விரைவா சொல்லுங்க. 1 முதன்மை நிலை, 1 முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. முதன்மை நிலை, இடைநிலை இல்ல, பிரைமரியில முதன்மை நிலை 1, முதன்மை நிலை 2, முதன்மை நிலை 3. 1ங்கிறது 1, 2 தரம் 1, 2. ஓ சார். முதன்மை நிலை 2ங்கிறது 3, 4. 5 வந்து முதன்மை நிலை 3. அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இதுல எது எப்படி இருந்தாலும் இங்க போற பாடங்கள் ஒரு பொருத்தப்பாடற்ற பாடங்களா இருப்பதாக அவதானித்திருக்கிறார். உதாரணமா சயின்ஸ் ஒரு பாடம் இல்லை, அதை கொண்டு போய் என்வாயன்மெண்டோட இணைத்திருக்கிறார். உலகத்தில் அன்றைக்கு வேர்ல்டே இயங்கி கொண்டிருக்கிறது சயின்ஸ். விஞ்ஞான ரீதியான வளர்ச்சி உச்சம் தொட்டு கொண்டு செல்லுகின்ற போது எமது பாடசாலைகளில் ERAயோட ஒரு பகுதியாக விஞ்ஞானம் இணைக்கப்பட்டிருக்கிறது. அது பொருத்த பாடத்தாக காணப்படுகிறது. 1. 2வது தரம் 6ல எத்தனை பாடங்கள் இருக்குது? 13 சார். 13. யோசிச்சு பாருங்க. அந்த அந்த ERAல வார பாடங்கள் வந்து பிரிக்கப்பட்டு, உதாரணமா குடியியல், நினைக்கிறேன் ஜியோகிராபி, PTS அப்படின்னு நிறைய புதிய பாடங்கள் உட்புகுத்தப்பட்டீரு சார். பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க? இப்ப வெறுமனே இந்த பாடங்களை மனனம் செய்து புத்தக பூச்சிகளாக காணப்படுறாங்க. பூச்சிகளாக இருக்கிறாங்க. இதனால வார விளைவு ஓவர்லோடு, மிக அதிகப்படியான உள்ளடக்கங்கள் உட்படுத்தப்பட்டு அவைத்தை 13 பாடம், ஒரு பிள்ளைக்கு 13 பாடத்தை 6ஆம் வகுப்புல படிக்கிறங்கிறத போல கொடுமை இந்த உலகத்துல ஏதாவது இருக்குமா?
மிகப்பெரிய கொடுமை. அப்போ ஓவர்லோடர் இது ஒரு பிரச்சனை இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது. மூன்றாவது பிரச்சனை நீங்க சொன்னது என்ன என்ன பிரச்சனை? எக்ஸாம் பேஸா போறது எக்ஸாம் சார். பேஸ்ட் அல்லது எக்ஸாம் ஓரியன்ட் பரீட்சைகளை அடிப்படையாக கொண்ட கலை திட்டம். பரீட்சைகளை அடிப்படையாக கொண்ட கலை திட்டம் அதான் அடுத்த பிரச்சனை எங்களுக்கு இருக்கிற பெரும் சவால். அதனால மாணவர்களுக்கு ஒரு எந்த விதமான தேர்ச்சியை இதை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளணும் நோக்கവും இல்லை எண்ணவும் இல்லை. நாலாவது விடயம், மாணவர்கள் எதுல போக்கஸ் பண்றாங்க? சப்ஜெக்ட் பாட உள்ளடக்கத்துல போக்கஸ் பண்றாங்களே தவிர எதுல இல்லை ஆற்றல் அறிவு ஆற்றலை வளர்க்கறதுல ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு அல்லது ஒரு தொடர்பான துறை. அந்த பரீட்சைக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளணும்ன்றதுதான் அவங்களோட டார்கெட் ஆகிறது தானே சார். இது அதுல பிரயோகம் இல்ல, பரீட்சைக்காக புள்ளிகளுக்காக படிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்தது குறைஞ்ச அளவுல தான் திறன்கள் விருத்திக்கான குவியம் இருக்கிறது. மிக குறைஞ்ச போக்கஸ் தான் திறன் விருத்திக்காக அவங்க தங்களை குவியப்படுத்தி கொள்றாங்க. மாணவர்கள் திறன் விருத்திக்கான எந்த செயற்பாடுகளும் இல்லை. அதுக்கு அடுத்தது மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மாணவர்கள் நிலை என்ன நிலையில் இருக்கிறது? வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். எப்படி இருக்கிறாங்க மாணவர்கள்? மிகவும் அழுத்தத்துக்குள்ளா இருக்கிறாங்களா இல்லையா? அழுத்தத்துக்குள்ளா இருக்கிறாங்க. அதையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது ஒரு பிரதேச ரீதியான ஒரு அபிவிருத்திக்கு ஏதாவது பங்களிப்பு செய்த கல்வி உங்களோட பிரதேசம், நீங்க வாழ்ற பிரதேசத்துக்கு உங்களோட கல்வி எப்படி பங்களிப்பு செய்யுது? அப்படி ஏதாவது பங்களிப்புக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க சார். விலங்கல்ல இது பிரதேச ரீதியா ரெண்டு உலகத்துல கல்வியில ஒரு மாணவர்கள் கல்வி கற்பதன் மூலம் தன் பிரதேச ரீதியாக தனக்கு அந்த கல்வி மூலம் பயன் கிடைக்கவும், தேசிய ரீதியான நேஷனல் லெவல்ல பயன் கிடைக்கவும், சர்வதேச ரீதியாக பயன் கிடைக்க வேண்டும். இப்படி ஏதாவது போக்கஸ் எங்கிற கல்வி முறை மேல இருக்குதா? நாங்க ஒரு கல்வியை கற்றது பூரா எங்கிற பிரதேசத்துல ஏதாவது அபிவிருத்திக்கு நாங்க பங்களிப்பு செய்யணுமா? இல்ல சார். தேசிய ரீதியா குறைவு. இதுல பட்டவர் ஒரு பிபிஏ முடிச்சால் பேங்க்ல வேலை செய்யாம பிஎஸ்சி முடிச்சால் பேங்க்ல வேலை. ஆகவே லெஸ் ஃபோக்கஸ். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு நோக்குற நேரம் நாங்க கல்வி முறையில பெரிய ஒரு பாரிய குறை ஒன்று எங்களுக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா, எங்களோட கல்வி முறைமை இலங்கையை பொறுத்த வரையில ஒரு முன்னேறின நிலைமையில இல்லை. வெறுமனே எக்ஸாம் பேஸ்ட் கல்வி முறைமையில தான் நாங்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த எக்ஸாம் பேஸ்ட் கல்வி முறையை நோக்குகின்ற போது நாங்க இருக்கிற சிக்கல் என்னன்னு சொன்னா, கல்வி முறையில மாணவர்களுக்கு தன்னை வளப்படுத்தி கொண்டு சுயமாக கற்று இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு கல்வியை நிலையை அடையக்கூடிய நிலை இல்லை. இதனால இப்ப புதிய கல்வி சீர்திருத்தம் எதனை நோக்கி பயணிக்கிறது? மாணவர்கள் எதை கற்கப் போகிறார்கள்? தாங்கள் எதை கற்கப் போகிறார்கள்? தாங்கள் விரும்பிய துறையை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது.
செயற்பட்டு கற்க போகிறார்கள். அப்ப நீங்க செயற்பட்டு கற்க வேண்டுமாக இருந்தால், மாணவர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், மாணவர்கள் நாட்டுக்கு பொருத்தமான கல்வியை பெற்றுக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், எவ்வாறான கல்வி முறைமை காணப்பட வேண்டும்? வசதி, அதாவது ஆசிரியர்கள் எவ்வாறான நடைமுறையை பின்பற்ற வேண்டும், வசதி செய்து கொடுப்பவராக இருக்க வேண்டும், கல்வியை மேம்படுத்துவராக இருக்க வேண்டும். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சுயமாக கற்றலில் ஈடுபடுகின்ற தன்மை காணப்பட வேண்டும். இப்ப சொல்லுங்க, இலங்கையில இருக்கிற கல்வி முறைமை இப்ப தடையாரிக்கிற விஷயம் எது? இப்ப என்ன கல்வி முறைமை காணப்படுகிறது? பாடசாலையில இதுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இப்ப எப்படியாக மாணவர்கள் கூடுதலாக கற்றுக்கொள்றதுக்கு எதனை பயன்படுத்துறார்? சொல்லுங்க, மாணவர் எதனை கற்றுக்கொள்றார்? மாணவர் எப்படி கற்றுக்கொள்றான்? செல்ஃப் ஸ்டடியா சார்? சுயமாக. டியூஷன் பேஸ்ட் கல்வி முறை. டியூஷன் பேஸ்ட்ல என்ன நடக்கிறது? பிரத்திய வகுப்பு கல்வி முறைமையில் என்ன நடக்கிறது? வெறுமனே பரீட்சைக்கு மாணவர்களை தயாராக்கி விடுகிறார்கள். இதனால் ஆசிரியருடைய பணி என்னவாக மாறுகிறது? ஒரு டியூஷன் மாஸ்டர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அந்த பரீட்சைக்கான வழிகாட்டிய மட்டும் கூடியவராயிருச்சு ஆசிரியர். பரீட்சைக்கு தயார்படுத்தி போட்டு எக்ஸாமில் மார்க்ஸ் எடுப்பேன். நீங்க எதனா வீட்டை உங்கள்கிட்ட கூட பேரண்ட்ஸ் எதை கேட்டாங்க? உங்களோட பேரண்ட்ஸ் என்னத்தை கேட்டாங்க? பரீட்சை புள்ளிகள், பரீட்சை முடிவடைகிற போதார புள்ளிகள். இப்ப உள்ள நிலை சார் தேர்ச்சி அறிக்கை எத்தனாவது வாரான்னு சொல்லி பாக்குறேன் சார். எத்தனை மார்க்ஸ் கேட்பாங்க? எத்தனை மார்க்ஸ், எத்தனையாவது ரேங்க்ல இருக்கிறீங்க, இதுல எத்தனை மார்க்ஸ் எடுத்து? இப்ப உங்களால முடியுமா 13 பாடத்திலையும் 100 புள்ளி எடுக்க வைக்க முடியுமா ஒரு பிள்ளைய? இல்ல, எடுக்க வைக்கலாம். ஆனா அது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கு. ஏன் ஆர்டிபிஷியலா இருக்கு? அந்த புள்ளியும் டேலண்டான புள்ளி ஆயிக்கணும் சார். இல்ல, இப்ப டேலண்டா நான் சொல்றேன், இப்ப மனனம் செய்து எழுதுகின்ற பிள்ளைக்கு ஓகே. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. இப்ப சயின்ஸை படிச்சுட்டு எத்தனை பேருக்கு உங்களை இருக்கிற ஆக்கள்கிட்ட கேட்டு பார்ப்போம். நான் சும்மா ஒரு இதுல யாரு சின் கார்ட்? யாரு சின் கார்ட்? சின் கார்ட் நீங்களா ஹோஸ்ட்? ஹலோ, ஹோஸ்ட் அது இல்ல, நீங்க ஸ்டூடெண்டா இருக்கிறீங்களா? சின் கார்ட் ஹோஸ்ட் சார். யார் சின் கார்டு ஆகிறீங்க? அவர் ஹோஸ்டா இருக்கிற நினைக்கிறேன். எபெக்ஸில் ஆக்கலாகி. ஓகே, பாப்போம். சொல்லுங்க. சொல்லுங்க. சயின்ஸ் எல்லாரும் படிச்சிருக்கீங்க என்ன? எல்லாரும் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ சயின்ஸில் நாங்கள் ஒரு பாடத்தை பார்ப்போம். சயின்ஸில் இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தானே கூட இருக்கு. கூட என்ன நிறைய விஷயங்கள் எப்படி இருக்குது? ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்போ இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்களில் நாங்கள் மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு பதிலாக எப்படி நாங்கள் இப்போ அதை செய்து கொண்டு போகிறோம்னு சொல்லுவோம். என்ன செய்கிறோம்? தியரியை படிப்புக்கிறோமா இல்லையா? மாணவர்களுக்கு தியரியை மட்டும்தானே படிப்பிக்கிறோம். அப்போ எக்ஸாம் பேஸ், தனியாக எக்ஸாம் பேஸ். மாணவர்கள் என்ன செய்கிறாங்க? சோதனை எழுதி மார்க்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு ஒன்று இல்லை படிக்கிறதுல. அப்போ நாங்கள் இப்போ மாணவர் கற்கிறதுக்காக ஆசிரியர் வசதி செய்து கொடுக்கிற ஒரு ஆளாக இருக்க வேணுமாக இருந்தால், இந்த கல்வி முறைமை எக்ஸாம் பேஸ்டில் இருந்து எதுக்கு மாற வேணும்?
செயற்பாட்டு முறை கல்வியா மாற செயற்பாட்டு முறை கற்றலுக்கு மாற வேண்டும். செயற்பாட்டு முறை கற்றலுக்கு மாறண்டா மாணவர்கள் எதை கற்க வேண்டும்? இப்போ உங்களுக்கு நான் இதுல கேட்போம், நாம சித்திரம் கீறார்கள் எத்தனை பேருக்கு இருக்கணும்? எத்தனை பேருக்கு சித்திரம் கீற தெரியும்ல? ஒருக்கா இது ஹேண்ட்ஸ் போடுங்க. என்னால முடியும் சார். கை கை ஹேண்ட்ஸ் உங்களோட இதுல கையில உயர்த்துங்க. நஷானா ஓகே. மற்றாக்கள் ரிஃப்கா ஏழுமா உங்களுக்கு? சாதாரணமா வரைவேன் சார். வெரி குட். ஆடம் அசீனா நார்மலா வரைவேன் சார். நான் சொல்ல ஃபுல்லா கிளியரா வரைவேன். ஜெஸ்லா நார்மல் சார். சங்கீதா இல்ல சார். நோம்பல. இப்ப உங்களை நான் ஒரு சித்திர ஆசிரியர், என்ன சித்திர ஆசிரியர் வச்சு கொடுங்க. இப்ப உங்களோட கையில டவுன் பண்ணுங்க, கையில கீழே பணிவா போட்டு கொள்ளுங்க. ஓகே, எனக்கு 7 ரைட் 7 போட்டுருக்காங்க ஷக்கீலா. ஓகே, இப்போ உங்கள இந்த கொஞ்சம் ஒரு அளவு 7 ஆக்களை நாங்கள் ஃபுல்லாக சித்திரம் நீங்கள் கீறத்தான் வேணும்னு சொல்லி உங்களை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோம். நீங்கள் 99 எடுக்கணும் சித்திரத்தில். உங்களால் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? அப்போ ஏன் நாங்கள் உங்களை சித்திரத்தை பாடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கணும்? சித்திர டீச்சர் ஏன் எங்களுக்கு ஏச வேணும்? இது செய்கிறாங்க. எனவே ரைட் கொஞ்சம் பாருங்க, அதான் சொல்லுது முடிய அப்படியெல்லாம் இல்லை. ஓகே ரைட். இப்போ நாங்கள் சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்போ நாங்கள் ஆசிரியர்கள் வசதி செய்து கொடுப்பவராக இருக்கிறதாக இருந்தால், மாணவர்களை கற்பதற்கு வாய்ப்பளிப்பவராக மேம்படுத்துவராக இருந்தால் மாணவர்களை கற்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ முதல் போட்டு காட்டணும் தானே, ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ரூம்னு சொல்லி. ஞாபகம் இருக்குதா? ஹலோ, வீடியோ போட்டு காட்டணும் தானே? ஓ சார், ஏதோ ஒரு நாட்டிட கல்வி திட்டம் தானே? ஒன்று ஃபின்லாந்து, மற்றது அமெரிக்காவோட ஒரு வீடியோ காட்டினா. பின்லாந்து கல்வி திட்டம் 2 வீடியோ. அமெரிக்காவோட ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ரூம் காட்டினா? இல்ல, எங்களுக்கு காட்டல. மற்றார்கள் எங்களுக்கும் காட்டல சார். சரி, இப்போ பார்ப்போம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வருவோம். அந்த ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ரூம் டீச்சர் என்ன செய்கிறாங்கன்றதை ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். எங்களோட டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க, நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட பணி என்ன, டீச்சர்ஸோட பணி என்னங்கிறத கொஞ்சம் இதில் பார்த்து கொள்ளுங்க. எப்படி நாங்கள் இந்த கல்வி முறைமை இருக்கிறது, ஃப்ளெக்சிபிள் கிளாஸ் ரூம், இது ஒரு 4 நிமிட வீடியோ. இதை பார்த்துட்டு நீங்கள் ஒருக்கா
உங்களோட நிலைமையில யோசிச்சு கொள்ளுங்க. நாங்க எங்க இருக்கிறோம்? The transformation of space has தெரியுதா? ஷேர் ஆயிருக்குதா? ஓ சார். இதை கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. டீச்சர்ல பணி என்னங்கிறத ஓகே விளங்குது சார். இது பார்த்துதான் நாங்க இல்ல சார். இதை பாருங்க. பார்த்துட்டு டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க, ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாங்க, டீச்சர்ஸ் பணி இது இது இப்படி நாங்க உலகம் அழிய மட்டும் இலங்கையில இது நடக்காது. யாவும் கற்பனை. இங்கு வருகின்ற கதாபாத்திரங்கள் யாவும் கற்பனை என்று சொல்ற மாதிரியான ஒரு இதுதான் இது. நிஜம் மற்ற நாடுகள், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு பிரதேசம் தான் இது ஸ்கூல். பட் இலங்கையில சாத்தியம் இல்லை. பாருங்க. elevated student engagement. How do we provide the environments that kids need? Sometimes to be in their caves and be private, sometimes to be at the watering hole and working in small collaborative groups, and sometimes in cross-pollination where they're able to really share their work and work with each other. My kids love to be under things, behind things, around things. We have 5-gallon buckets in my room that we sit on. We sit on crate seating that I made in my backyard out of a crate and some plywood and some foam. என்ன கிரேட் இது? எந்த கிரேட்? Second கிரேட் டீச்சர். செகண்ட் கிரேட். கிரேட் 2. கிரேட் 2 பாருங்க. எங்க நாடையும் ஒப்பிட்டு பாருங்க. நாங்க இங்க இருக்கிறோம் எப்படி மாறும். Out of a crate and some plywood and some foam. And I also just threw a lot of pillows on the floor. ரைட். இப்ப சொல்லுங்க டீச்சர் என்ன செய்யலாம்? டீச்சர் என்ன செய்திருக்கிறார்? அந்த மாணவர்களுக்கான உதவி செய்யறார். என்ஹான்ஸ்மென்ட் என்று சொல்றதுதான் உதவிங்கிறது. என்ஹான்ஸ்மென்ட் மேம்படுத்துற, கற்றலை மேம்படுத்துறதுக்கு உதவி நடக்கிறது. பாருங்க. ரைட். இப்ப இந்த மற்ற டீச்சரை பாருங்க. இந்த டீச்சரை பாருங்க என்ன செய்தா. இதை பாருங்க. இந்த டீச்சர் என்ன செய்தா? சேரை தள்ளி போற facilitating, வசதி செய்து கொடுக்குறா. பாருங்க. Is that something that might be important to your research? It might be important. From day one, I've said you may sit anywhere you like as long as you're safe in our classroom. That's working out really well. Keep on going. இத பாருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பெரிமென்ட் நடக்குது. டீச்சர்ஸ் என்ன செய்றாங்க பாருங்க. We're really looking at how do we support kids working collaboratively. And we can't do it if we're isolated. இந்த சொல்லொண்டு பயன்படுத்தப்பட்டு இது விளங்கினா இவ நல்லா பாருங்க. டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி இதுல சொல்லொண்டு பயன்படுத்த எலிமெண்டா கண்டுபிடிங்க. என்ன சொல்லுங்க? And we can't do it if we're isolated. படிக்க போறோம். We're really looking at how do we support kids working collaboratively. And we can't. என்ன ஏதாவது விளங்கிச்சா? ஹலோ, விளங்கிட்டா? என்ன சொல்றா? பிள்ளைகள் எப்படி ஒர்க் பண்ணுதான்? நான் கதைக்கிற கேக்குதான்? ஹலோ, கதைக்கிற கேக்குதான்? அவங்களோட வேலைகளை செய்யறேன் சார். கொலாபரேட்டிவ்லி ஒத்துழைப்பு கற்றல். நாங்க அதை தான் படிக்க போறோம். பாருங்க. First thing that has to happen is the teacher has to have a vision for their room and a willingness to say, I'm going to throw out some of this stuff. I don't need this traditional schooling equipment. என்ன தேவையில்லையா? I don't need any equipment. Traditional any equipment. Hello. sir. Traditional equipment. எனக்கு பாரம்பரிய இதுகள் தேவையில்லை. When you walk into a room that we have done, you'll see tables. You don't see individual student workspaces. In some classrooms, you'll see at least 3 kinds of seating.
You'll see flexible. இதுல முக்கியமான ஒப்சர்வேஷன் ரைட். நான் வார தள்ளிட்டு வராடாரு யாருங்க தள்ளிட்டு வரா? இது தள்ளிட்டு வராள் யாரு? டீச்சர். டீச்சர். என்ன செய்யறாங்க? என்ன செய்யறா? பிள்ளைகளுக்கு வசதிகளை செய்து கொடுத்து இடங்களை மாத்தி போடுறது. வசதி செய்து கொடுக்க. That's all. Bookshelves that are movable, that can be moved so that the room can be totally opened up, or little nooks and crannies can be created so that everybody can see everybody and we can participate. அடுத்து இன்னொரு as a இத பாருங்க. community. இதுல இன்னொரு We'll see இன்னொரு individual இத student பாருங்க திருப்பி. workspaces. In some classrooms, இதுல முக்கியமான ஒரு you'll இது ஒன்று see பாப்போமா? இத பாருங்க. at இந்த least என்ன ஒப்சர்வ் பண்றீங்க? பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒரே விடயத்தை கருத்துதா வித்தியாசமான விஷயங்களே வெவ்வேறு விடயங்களை ஒவ்வொரு விடயம் பாருங்க. வெளிநாடு three இறங்குறீங்க kinds of seating. You'll see flexible bookshelves that are mobile, that can be moved so that the room can be totally opened up, or little nooks and crannies can be created. என்ன லாபம்? ஃபிளெக்சிபிள் புக் ட்ராக் இருக்கிறதால என்ன லாபம் மாணவர்களுக்கு? வித்தியாசமான விடயங்கள் புகுத்தப்படும் சார். ஓ, அதோட நீங்க புக் ஷெல்ஃப் ஒன்று அடிச்சு அந்த ஷெல்ஃப்ல புக்கை வச்சா அது பெர்மனண்டா இருக்குமா இருக்காதா? அந்த இடம் அவிடத்தை இருக்குமா இருக்காதா? அப்படி இல்லாம ட்ரொலியில வச்சா வேண்டிய அளவு பிள்ளைகளுக்கு வேற செயற்பாடு செய்து இடம் கிடைக்குமா இல்லையா? ரைட்டாப்ப So that everybody can see everybody and we can participate as a community. It helps plants grow. How to do it on a dime. What we found is teachers are really hitting the streets the week that college kids leave town and seeing what they can buy for their classroom. This is what I'd like you to accomplish today. Beginning of the year is a good time to ask if any of you have a couch or a chair that you have just sitting around. என்ன கிரேட்? என்ன கிரேட்? 7. கிரேட் 7 The kids would பாருங்க. like to read on it. கற்பனை And it பண்ணிடுங்க could be a எங்களுக்கு reading பாருங்க. corner. And that's how I started. And then it grew and grew because it was so successful. You're gonna find facts sheets, but if I do. When the students walk in the room, I'll say, sit where you work the best. Like get down and பிள்ளைல முகத்துல என்ன தெரியுது? ஸ்ட்ரெஸ் இல்ல சார். ஹாப்பி ஆயிக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இல்ல, மைல்ட். ஸ்ட்ரெஸ் இல்ல ஃப்ரீயா பிளஸ் இருக்கிற அவங்க. pleasant feeling, no stress, very happy. என்ஜாயா கற்கிறாங்க. என்ஜாயா கற்கிறாங்க. என்ஜாய் பண்றாங்க. பட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறாங்க பாருங்க. இதை நீங்க நினைக்க வேணாம். இதுக்கு பெரிய ஒரு கோடிக்கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் காசு தேவைண்டு. நாட்டில் விரயமாக்கப்படுகின்ற தேவையற்ற விதத்தில் செலவழிக்கப்படுகின்ற காசுகளை கட் பண்ணி கல்விக்கு வழங்கினால் இதை விட பல மடங்கு கல்வி இளங்கலை வழங்கலாம். பாருங்க. more comfortable. It's almost like it's a bit distracting. Like it's not exactly the environment I want to be working in, but for the other people, clearly they have their optimum working environments. Miss Harris lets us like choose, and also since she lets us choose, we ultimately choose what's best for us. We work better together and individually. Seeing the kids not only be a lot more engaged, but they seem happier. They seem more likely to engage in conversation. Because the space in this room has evolved throughout. என்ன கம்பி வச்சுக்காங்க? லேப்டாப் என்ன பிராண்ட்? லேப்டாப் Apple. ஆப்பிள். பாருங்க எங்க இதெல்லாம் நோட் பண்ணுங்க. எங்க நாங்க Seeing the இருக்கிறோம். kids not only be a lot more engaged, but they seem happier. They seem more likely to engage in conversation. Because the space in this room has evolved throughout the year, the students' work has improved immensely. Their grades have improved. Just the conversations that they have with each other are so invigorating to hear. இப்ப
இது வேறொரு ஒரு பாடசாலை. இதுல பாருங்க. ஓ, இது வந்து இந்தியா. இது தெரியுதா? இது டிஸ்பிளே ஆகுதா? டிஸ்பிளே ஆகுதா? இல்ல சார், லெஃப்ட் ஸ்கிரீன் இல்லையா? இல்ல சார் இன்னும். இப்ப வரலண்ணே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ ஷேர் ஆயிட்டா? ஓ சார். ஒரு செருப்பு வருது. இப்ப இதையும் பாருங்க. இந்த என்ஹான்சிங் ஃபெசிலிட்டேட்டிங் எப்படி இந்த டீச்சிங் நடக்குது. இந்த டீச்சர் என்ன செய்யறாரு? வேற பணி என்னவா இருக்கு? இவர் ஒரு ரைம்ஸ் மாறுற ஆளா இருக்காரு. என்ன ஆக்ஷன் பாருங்க, விளங்குதா? இவர் ஆக்ஷன் தான் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? டீச்சர் என்ன செய்தார்? வேற என்ன செய்தார்? இந்த சார் என்ன செய்தார் சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ, படங்களுடன் ஒவ்வொரு பாணியில காட்சி கற்றுக் கொடுக்குறேன். இவரு கேள்வி இஞ்சால கேட்காரு, விட இஞ்சால வருது பாருங்க. அங்கார வலது பக்கம் கொஸ்டின் கேட்கிறார். அந்த இது மியூசிக் மூலம் வலது பக்கம் இருக்கிறாங்க, ஆன்சர் பண்றாங்க. நோட் பண்ணுங்க. இது சார் வீடியோ கிளியர் இல்ல சார். விளங்கல சார், சவுண்ட் வருது. வீடியோட இந்த ஆடியோ கிளியர் இல்ல சார். ஒண்ணும் விளங்குது இல்ல. வீடியோ மட்டும்தான் சார் விளங்குது. என்ன வருது? இதுல எழுத்துக்கள் விளங்குது இல்லையா? ஆடியோ கேக்குது இல்ல ஆடியோ சார். வந்து ஒண்ணும் சவுண்ட் விளங்குது. போதாம இருக்குது. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அந்த இதுல இருந்து வர சவுண்ட் போதாம இருக்கும். அவ்வளவுதான் மேக்சிமம் கேட்கும். இதுல பார்ப்போம். மேக்சிமம் போட்டிருக்கு 100 வீதம் கேட்காது. இதுல சவுண்ட் போதா? விளங்குதா? இது என்ன மாதிரி கேட்டுக்கொள்ளலாம்? கேம்ஸ் மாதிரி என்ன விளங்க இல்லையா? கேம்ஸ் இல்லையா? ஓ, விளங்குது சார். கேம்ஸ் மாதிரி. கேம்ஸ் எல்லாம் கேம்ஸ். ஆல்பபெட் பிங்கோ கேம்ஸ்.
சரி, இப்ப நாம எனக்கு நீங்க சொல்லுங்க, இப்படி மகிழ்ச்சிகரமாகத்தான் நாங்களும் கற்றோம், அல்லது இதுல ஒரு அளவுக்கு நாங்க இப்படி மகிழ்ச்சிகரமா கற்றோம்னு சொல்றாங்கன்னு சொல்லுமா? இப்படி கற்றீங்களா நீங்க மகிழ்ச்சிகரமா? மகிழ்ச்சிகரமா கற்றதா? உங்களோட வகுப்புல ஒரு சில மகிழ்ச்சிகரமா கற்றதா? டீச்சிங் மெத்தட் இல்ல இருக்கு சார். சார். Right. இப்ப நீங்க வசதி செய்து கொடுப்பவன்ற ரீதியில கற்பித்தலுக்கான அணுகுமுறைகள் சிலவற்றை பார்ப்போம். இதுல என்ன இருக்கு பாருங்க. என்ன இருக்கிற முதலாவது தனியால், இது தெரியுதா? தனியால் கற்றல் கற்பித்தல் அணுகுமுறைகள்ல தனியால் கற்றல் அணுகுமுறைகள் தெரியுதா? அது ஓ சார். Right. இந்த தனியால் அணுகுமுறைகள், தனியால் கற்றல் அணுகுமுறைகள் என்ன? ரைட். இப்ப நீங்க எனக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து வேறுபட்ட கற்பித்தல் இதுகள், தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல், நேரடி கற்பித்தல். நீங்க இவ்வளவும் தனியால் அணுகுமுறைகளுக்குள்ள வர டொபிக்கள் எழுதி கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையிலான கற்றல் எழுதுறீங்களா? டிஸ்கஸ் பண்ணுவோம். எழுதுறீங்களா? குரூப்பா பிரிக்க போறேன். தனிப்பட்ட முறையிலான கற்றல் ஓகேயா? தனியால் கற்றல் அணுகுமுறை எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓ சார். ரைட். அது முதலாவது. இரண்டாவது எழுதி கொள்ளுங்க, வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். இது வந்து மூணாவது தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல். ரெண்டாவது என்ன சார்? இரண்டாவது ரெண்டாவது வேறுபடுத்தப்பட்ட வரல சார், இதுல ஸ்கிரீன்ல வரல ரெண்டாவது. வரலையா? வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் விளங்குது இல்லையா? இல்ல சார், இல்ல மூணாவது தான் வந்துச்சு. இது வரலையா? நடிக்கிறது விளங்க இல்லையா? விளங்குது சார், விளங்குது. வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல். மூணாவது தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல். நாலாவது நேரடி கற்பித்தல். இருக்குதா? சார் ஸ்கிரீன் வந்து கூடுதலா பெருசாயிருக்கு சார். தெரியுது இல்லையா? சார் ஸ்கிரீன் வந்து கூடுதலா பெருசாயிக்கிற ஜூம் ஆயிர கூட சார். நாலாவது நேரடி கற்பித்தல், மூணாவது நேரடி கற்பித்தல், தனியால் மயப்படுத்தப்பட்ட மூணாவது கற்பித்தல், தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல், இரண்டாவது வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல், மூணாவது ஒன்னாவது தனியால். வந்து திருப்பி சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. தனியால் கற்றல் அணுகுமுறைகள். தனியால் கற்றல் அணுகுமுறைகள்ல தனிப்பட்ட முறையிலான கற்றல், வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல், தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்பித்தல், நேரடி கற்பித்தல். சரியா? எழுதி கொண்டீங்களா? ஓ சார். இப்ப நீங்க இந்த 4 பிரேக் அவுட் ரூம் போட்டு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான், 5 மினிட்ஸ் நான் இப்ப உங்களுக்கு தரப்போறேன். கதைச்சிட்டு ஒவ்வொரு தலைப்பு கூட ஒவ்வொரு குழு ஒன்று வந்து என்ன யாரு வேறு யாரு சின்காட்டாரு மூடாகளா இதா எபெக்ஸா? எபெக்ஸ் இல்லையா? இதை ஃபர்ஸ்ட்டை மாத்தினா தான் இன்னைக்கு குரூப் செய்யலாம். நான் சொல்லிவிடுறேன். நீங்க இப்ப முதலாவது குழுவா என்ன? முதலாவது குழுவுக்கு நான் தர போறது என்ன? குயிக்கா சொல்லுங்க. தனிப்பட்ட முறை ரெண்டாவது குழு வேறுபடுத்தப்பட்ட கற்றல், வேறுபடுத்தப்பட்ட கற்றல். மூணாவது குழு தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல், தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல். ஓகே. மற்ற குழு நேரடி நேரடி கற்றல். அப்ப 4 குழுவுக்கு கிடைச்சிட்ட 4 தலைப்பு, 4 குழுவுக்கு 4 தலைப்பு கிடைச்சி விட்டதா? ஓ சார். இப்ப 4 குழுவும் 4 குழுவாக நினைஞ்சு இப்ப நீங்க கற்பிக்க போறீங்க. ரைட். ஓகே. அபெக்ஸ் கொஞ்சம் சொல்லி விடுவோம்.
கொஞ்சம் இல்லை, நீங்க சொல்லிட்டு வாங்க. சமலே அந்த இதுல அந்த கோஹோஸ்ட்டை கொஞ்சம் போட்டா சின்ன ஒரு குரூப் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்குது. ஹொஸ்ட்டை தந்தாங்க இல்லாட்டி கோஹோஸ்ட்டை போட்டாங்க ஏதோ உண்டா? ஓ கொஞ்சம் மாற்றி விட சொல்லுங்க. ஓகே ஓகே. கொஞ்சம் அப்படி வரீங்க ரைட். இப்போ முதலாவது இதுல வந்து நீங்க தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தேடி கொள்ளுங்க குயிக்கா. ஒரு ஆக்களும் என்ன விஷயம். அப்ப முதலாவது என்ன எழுதிக்கிறீங்க? இப்ப தலைப்பு மேஜர் தலைப்பு என்ன? தனியால் கற்றல் அணுகுமுறை தான். அது கீழே 4 தலைப்புக்கு 4 குழுவா போட்டுக்கணும். 4 குழுவும் இப்ப நீங்க ஹொஸ்ட்டை மாத்தினோன்னு 4 குழுவாக இணைஞ்சு கதைப்போம். அது வரைக்கும் நீங்க உங்களோட குழுக்கள் ஒவ்வொன்றா வரும் வரையிலையும் கதைச்சு கொள்ளுங்க. முதலாவது தனியால் அதுவரை வெயிட் பண்ண இல்லாது சொல்லுங்க. தனியால் கற்றல் அணுகுமுறைகள்ல இப்ப எனக்கு சொல்லுங்க. முதலாவது விஷயம் தனியால் கற்றல் அணுகுமுறைகள்ல முதலாவது தனிப்பட்ட முறையிலான கற்றல்னா என்ன? நீங்க பிள்ளைங்க கொண்டதை கதைங்க. மற்றது குரூப் ஆக்டிவிட்டியை செய்யறதுக்கு முதல் வந்தா அதை போடுவோம். அதுக்கு போய் சொல்லுங்க தனிப்பட்ட முறையிலான கற்றல்னா என்ன? தனிப்பட்ட முறையிலான கற்றல்னா என்ன? என்ன அணுகுமுறை? தனிப்பட்ட ரீதியாக கற்கிறது. ஓ தனிப்பட்ட மாணவர்களை தனியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட்டை போட்டுறேன். இதுல பிரேக் அவுட் ரூமை போடுறேன். இப்ப நீங்க 4 பிரிச்சு விடுறேன். 4 பிரேக் அவுட் ரூம். அதுல வாராக்கள் முதலாவது குழு முதலாவது தலைப்பிலையும் 2வது குழு 2வது தலைப்பிலையும் கணக்கெல்லாம் 5 நிமிடங்கள் கதைங்க. கதைச்சு டக்குனு வருவோம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள கதைங்க. 5 நிமிடமா கிரியேட் பண்ணிவிடுறேன். ஓப்பன் ரைட். பிரிஞ்சு ஜாயின் பண்ணுங்க குயிக்கா. குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. 5 நிமிடம் 8:10க்கு திருப்பி நான் லைன்ல இருப்பேன். 8:10க்கு தொடங்குவோம். உங்களுக்கு குறிக்கப்பட்ட தலைப்பு 4 தலைப்பிலே நீங்க எடுக்கணும். சொல்லுங்க. 5 நிமிடம் கலந்துரையாடுங்க. ரிப்கா ஜாயின் ஆகுங்க. குரூப் 1 ரூம் 1. அஃப்ரா ஜாயின் ஆகுங்க. அஃப்ரா சார் சொல்லுங்க. அந்த ரூம் இது வந்து நான் கொடுத்த உடனே அப்படியே ஜூம் இது இல்லாமலே போயிட்டு சார். கொஞ்சம் திருப்பி எனக்கு போன்ல இருக்கிறீங்களா அப்ரா? இல்ல நீங்க 2 போன்ல இருக்கிறீங்களா அப்ரா? அதுதான் சார். ஒண்ணு என்னத்துக்கு வந்திருக்கிறது தெரியாது சார். கொஞ்சம் நேரம் உங்களோட ஏதோ ஒரு 2 காட்டுது. நான் அசைன் பண்ணி பார்ப்போம். ரூம் 1க்கு போட்டு விடுறோம் பாப்போம். அது 2 காட்டுது. நீங்க ஜாயின் ஆகுங்க. இப்ப ஜாயின் ஆகுங்க. உங்களோட ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கா? நீங்க ஒரு போன் 2 போன் ஆகிருக்கீங்க.
சார் சொல்லுங்க. அது என்னமோ நடக்குது சார், என்னன்னு விளங்குது இல்ல. நான் வளமையில லெப்ட்ல தான் சார் ஜாயின் ஆகுது, லெஃப்ட் ஆன் ஆகுது இல்ல, போன்ல தான் நான் இன்னைக்கு ஜாயின். என்ன பிரச்சனை ஒன்றீங்க என்ன உங்களோட? ஓ, ஆ இதுக்கு முன்னாடி லெப்ட்ல நான் செய்யக்குள்ள இந்த பிரச்சனை இருந்தது இல்ல. நான் இப்பதான் போன்ல இன்னைக்கு செய்யணும்னா என்ன நடக்குதுன்னு விளங்குது இல்ல சார். ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று உங்களுக்கு சிக்கலா இருக்குது. ஓ, இல்லாம அப்படி போகுது. ம். நீங்க உங்களோட ரூம் காட்டுதா உங்களுக்கு? எது சார்? ரூம் நம்பர் 1 காட்டுதா? ஓ, அதெல்லாம் காட்டுது. நீங்க அந்த ரூமுக்கும் இதாக மாட்டேங்குது, அதான் நடக்குது. ஜாயிண்ட் ஆகுது இல்லைன்னு உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது. ரைட், இப்போ முடிச்சு கதைச்சு பார்ப்போம் என்ன கதைச்சாங்க. சரி. ரைட், எல்லாரும் வெளியாயிட்டீங்களா? ஓகே, சரியா? இப்போ சொல்லுங்க. அப்போ குழு ஒன்று, பிரேக் அவுட் ரூம் 1, குயிக்காக உங்களோட விஷயங்களை சொல்லுங்க. என்ன உங்களுக்கு தலைப்பு தந்தது? விரைவா சொல்லுங்க, என்ன தலைப்பு தந்தது? மற்றது போகணும், சொல்லுங்க. என்ன தலைப்பு? ஹலோ, குரூப் 1, குரூப் 1 இல்லையா? குரூப் 1 இல்லையா? ஹலோ, கேட்குதா வைக்கிறது? 1 மினிட் போடுங்க.
முதலாவது ஆக்கள் சொல்லுங்க. முதலாவது குரூப் சொல்லுங்க, குயிக்கா சொல்லணும், டைம் போகுது, சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க. முதலாவது குழு சொல்லுங்க, என்ன உங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு? குயிக்கா சொல்லுங்க. ஹலோ, குழு ஒன்று கேக்குதா நான் கதைக்கிறது? கமிஷ்கா, ரம்யா கேக்குதா? ஓ சார் கேக்குது. சார் தனியாக தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சத கதைங்க, நான் டக்குனு டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரிஞ்சத கதைங்க குயிக்கா. வந்துச்சு சார். ரம்யா அவங்க சிஸ்டரோட வந்து பேசாத பண்ணுச்சு சார். இந்த எப்படி? ஹலோ, மற்ற குழு, குழு 2 அன்றைக்கு மற்ற ஒரு இதுக்கு செய்தால் நல்ல சரியான எஃபெக்டிவ், அவங்க சரியான ஆக்டிவ், நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. உங்களோட ஆக்கள் போதா, உங்களோட கற்றல் அவ்வளவு டீச்சர்ஸுக்குரிய கற்றலாக காணல உங்களுடைய போதாது. அவங்க அந்த புது குரூப் அவங்க நல்லா ஆக்டிவாக ஈடுபட்டு நல்ல ப்ரெசன்டேஷன் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் இது நான் சொல்லியிருக்கிறேன் அவங்களுக்கு, இந்த வேலையை நீ செய்ய இயலாது, இவங்களை ப்ரெசன்டேஷன் செய்ய விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். ஏன்னா இவங்க சும்மா ஒரு டீச்சர்ஸாக போகிறார்கள், இப்படி இருந்து சரி வராது. கதைக்காட்டி வேலை இல்லையே. குயிக்காக சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் முடிக்கணும், சொல்லுங்க. 2வது குழு சொல்லுங்க. 3 ஒருத்தர் இல்லையா? தனியால் மயப்படுத்தப்பட்ட கல்வி என்றால் தனியால் வாழ்க்கையோட தொடர்புடையது. சொல்லுங்க சாமி. தனியொருத்தரை நாங்க திருத்தி அவங்கள கல்வியில ஈடுபட செஞ்சேன்னு சொன்னா முழு சமூகமும் தேன் திருத்தினத்து மாதிரி ஆகுற. ரைட், நாம இதை கொஞ்சம் விரைவாக பார்ப்போம். இப்போ கவனித்து கொள்ளுங்க. முதலாவது நீங்கள் ஃபெயிலியர் அவங்களோட இது வந்து என்ன போதா, என்னென்னா உங்களோட ஆக்டிவ் போதா, தனிப்பட்ட முறையிலான கற்றல். இது கிளியரா விளங்குதா உங்களுக்கு? ஸ்கிரீன்ல விளங்குதா? ஓ சார். ரைட், தனிப்பட்ட முறையிலான கற்றல்னு சொல்லக்குள்ள இந்த அணுகுமுறையில மாணவர்கள் விருப்பு ஒரு பிரிக்கும், அவர்களுடைய பலம் பலவீனங்கள் இருக்கு, அவருடைய ஆர்வங்கள் இருக்கு, அவர்கள கற்றல் வேகம் வேறுபடும். இதற்கேற்ப மாணவர்கள் விரும்பியவாறு கற்கின்ற ஒரு முறைதான் தனிப்பட்ட முறை. அவருக்கு இப்ப நாம பார்த்த பிளெக்சிபிள் கிளாஸ் ரூம் எதனை அடிப்படையாக கொண்டது? தனியால் அவரவர் விருப்பமானது அவரவர் கற்றக்கூடியது. எனவே இதுல வந்து ஆசிரியர் என்ன செய்யணும்? அதற்கேற்றவாறு வழிகாட்டலாம், மாணவர்களை வழி அமைக்கும், உள்ளடக்கத்தை மாற்றி அமைக்கிறது, மாணவர்களை பல்வேறு விதமான விதத்துல பின்னூட்டல்களை மாணவர்களுக்கு வழங்குறது, உதவியை வழங்குறது. எனவே இந்த என்ஹான்சிங்கிற விஷயத்துல நீங்க இத கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். இங்க பாருங்க, இதுல வந்து மாணவர்கள் என்ன செய்யறாங்க, இங்க பாருங்க, உள்ளடக்கத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குறீங்க, மாணவர்கள பல்வேறு விதமான பின்னூட்டலை வழங்குது, உதவிகளை வழங்குறீங்க. இதுதான் நீங்க செய்த பணி. மாணவர்கள் என்ன செய்வாங்க, அவங்க விரும்பின மாதிரி கற்றுக்கொள்வார்கள். ஆகவே இது முதலாவது விடயம். அப்ப தனியால் கற்றல் அணுகுமுறையில் முதலாவது விடயம் என்ன? தனிப்பட்ட முறையிலான கற்றல். அப்ப இங்க வந்து என்ன கருத்துல கொள்ளப்படணும்? மாணவர்கள இண்டிவிஜுவல் வேரியேஷன், ஒவ்வொரு ஆளுல நிலைமை, அவர் எப்படி கற்றுக்கொள்ளணும், அவரை பணம் என்ன. அப்ப இதை நாங்க இலங்கையில வந்து கருத்துல கொள்றோமா? தனிப்பட்ட முறையிலான கற்றலுக்கு எங்கட வகுப்பறைகள் இடம் கொடுக்கிறதா? அதுக்கேற்ற வசதி அது ஒரு பெரிய குறைபாடான விஷயம். எனவே நீங்க மாணவரை கொஞ்சம் இதே முழுக்க இல்லாட்டி, நீங்க ஒரு ஆசிரியரா போனதுக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டிய பணி ஒரு அளவுக்கேனும் மாணவர்களுக்கு அவரவர இன்ட்ரெஸ்ட்ல உள்ள விஷயங்களை கற்று விடுங்க.
இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இப்போ உங்களோட பாடத்துல பிள்ளை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்க திணிக்க வேண்டாம். ஓகே ஃபைன் 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 உங்களுக்கு ஏலும் இவ்வளவு போதும் என்று அவர்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க. இரண்டாவது விடயத்துக்கு வருவோம். வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் என்றா என்னது? இந்த அணுகுமுறையில என்ன வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் என்றா ஒரே விடயத்தை கற்கிறதுக்கு வேற வேறு அணுகுமுறையை கையாளுறதை குறிக்கிறது. பாருங்க, வேறுபடுத்தப்பட்ட இந்த அணுகுமுறையானது மாணவர் ஒரே சாதனத்தை ஒரே எக்யூப்மெண்ட்டை ஒவ்வொரு வழிகளில் கற்கிறான். ஒரே சாதனத்தை இன்னைக்கு மாணவர் உணர்வுபூர்வமானவை பாட உள்ளடக்கத்துடன் ஈடுபடுவதற்கு உதவும் வகையில் பல வகையான கற்பித்தல் முறைகளையும் சாதனங்களையும் நீங்க பயன்படுத்த வேண்டி வரும். ஒரு விடயத்தை இந்த அணுகுமுறையில ஒரு 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 குறித்த விடயத்தை கற்கிறதுக்கு பல இதுகள் மாணவர்களுக்கு வழங்கப்படும், பல டாஸ்குகள் வழங்கப்படும். விளங்கிட்டாது. முதல் தந்த விருப்பு வெறுப்பு ஊக்கல் போடுறதுக்கு மாதிரி தனிப்பட்ட முறையில கற்றுக்கொண்டாங்க. இப்போ வேறுபடுத்தப்பட்ட ஒரே விடயத்தை ஒவ்வொரு வகையில கற்கிறாங்க. இதனால எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கிறது? வித்தியாசமான திறன்கள். ஒன்றை ஆப்ரேட் பண்ணக்குள்ள ஒரு திறன், இன்னொரு கருவியை ஆப்ரேட் பண்ணக்குள்ள இன்னொரு திறன். இப்படி ஒரே விடயத்தை ஒரே சாதனத்தை பல வழிகளூடாக கற்கிற நேரம் மாணவர்கள் வித்தியாசமான திறன்களை பெற்றுக் கொள்கிறார்கள். சார் உங்களோட வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகுது, எனக்கு மட்டுமோ தெரியா? மற்றாக்கள் என்ன மாதிரி? சார் உங்களோட வாய்ஸ் ஒன்றுமே தெரியல, ஆனா எனக்கு மட்டுமோ இந்த பிரச்சனை. எல்லாருக்குமா? என்னாலே கிளியரா கேக்குது சார். கிளியர் இல்லாதாக்கள் யாரு? கிளியர் சார். அப்ப உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட கனெக்ஷனை பாருங்க ஒருக்கா. ஓகே, அப்ப வேறுபடுத்தப்பட்ட கற்றலுங்கிறது ஒரு விடயத்தை பல வழிகளில் கற்கிறது. அப்ப அது தனியால் அணுகுமுறை தான். தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல்னா என்ன? குயிக்கா பாருங்க. தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல்னா இதை சொல்லுங்க. அப்ப குயிக்கா ஒரு ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் தான் இது. ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் PBL என்று சொல்லுவார்கள். மிக வினைத்திறனான கற்றல் தான். ஒருவர் நீங்க ப்ரொஜெக்ட் பேஸ்ல ஒரு குழுவும் இருக்கலாம், பட் இங்க மாணவர்கள் தனிப்பட்ட முறையில தான் கற்கிறதுக்கான விடயங்களை தானே கூட திட்டம் ஒன்றை உருவாக்கி அவரே கற்கிறதுக்கான ஒரு அணுகுமுறை தான் இது. தனியால் மயப்படுத்தப்பட்ட கல்வி. எனக்கு விருப்பமான ஒன்றை நான் எடுத்து ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி செய்து கற்கிறது. அவரே தன் கற்றல் இலக்குகளை தான். இப்ப நீங்க உங்களோட கற்றல் இலக்கை நீங்க இனம் கண்டுகொள்றது, அதை அடையிறதுக்கு திட்டங்களை விருத்தி செய்தது. அப்ப தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல். அப்ப என்ன முதலாவது என்ன சொன்னா? முதலாவது கற்றல் என்ன? தனிப்பட்ட முறையிலான கற்றல். அது ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விடயத்தை கற்குது, அவர் ஆற்றலுக்கு ஏற்ப தன் பலவீனத்துக்கு ஏற்ப. வேறுபடுத்தப்பட்ட கற்றல் ஒரே விடயத்தை பல வழிகளில் கற்கிறது. தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல் தான் டிசைன் பண்ணி இலக்குகளை அமைச்சு தான் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை நோக்கி கற்கிறது. நேரடி கற்பித்தல்ங்கிறது ஒரு சிக்கலான விடயம். என்னண்டா, ஆற்றல் குறைந்த இந்த அணுகுமுறையில கற்றல்ல கொஞ்சம் நலிவான மாணவர்களுக்கு படிப்படியான போதனைகளை வழங்கி அதனூடாக மாணவர்கள் கற்பதில் சிரமப்படுற ஆக்களுக்கு நேரடியான ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துறது. அப்ப இது கொஞ்சம் வீக்கான ஆக்களுக்கு, கொஞ்சம் ஒரு ஒரு மட்டத்தில் கொஞ்சம் குறைவான ஆக்களுக்கு நேரடி கற்பித்தலை பயன்படுத்துறது சிறந்ததாக இருக்கும். ஆகவே இப்ப தனிப்பட்ட கற்றல் கற்பித்தலுக்கு சிறந்த ஒரு அணுகுமுறையாக கற்கிற ஆக்கள் யாரு, அவர்கள் தேவைகள் என்ன, ஆசிரியர்கள் அவர்களுக்கு எப்படி அதுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்க வேணும்ங்கிறதெல்லாம் ஆராய்ந்து அதற்கேற்ப கற்றல் அணுகுமுறை பயன்படுது. சமரியை சொல்லுங்க. தனியால் கற்றல் அணுகுமுறை சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. தனியால் கற்றல் அணுகுமுறையில 4 வகைகள் குயிக்கா சொல்லணும். தனிப்பட்ட முறையிலான கற்றல், வேறுபட்ட கற்றல், தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல், நேரடி கற்றல். நோட்டுகள் எடுத்துக்கொள்ளணும் நீங்க. அப்புறம் நோட்ஸ் அனுப்பினாலும் நீங்க நோட் எடுக்கிற நோட் டேக்கிங் இது இருந்தா உங்களுக்கு அப்பான் சில விஷயங்களை சின்ன சின்ன நோட் ஒரு கொப்பியை வச்சு எழுதி கொள்ளுங்க. அப்புறம் நோட்ஸ் எக்ஸாமுக்கு அனுப்பப்படும். மற்றது பாருங்க, இன்னறிக்கிற முறை குழு கற்றல் கற்பித்தல் முறை. இதுதான் ஆக மேஜராக நாங்கள் கூட இப்ப கதைக்கணும். என்னண்டா, இப்ப என்ன புதுசா வரப்போற கலைத்திட்ட மாற்றத்தை சொல்லுங்க. இப்ப 2025ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகின்ற கலைத்திட்டம் இலங்கையில என்ன, அது நாங்கள் விரிவாக கதைப்போம்.
அடுத்த ஒரு கட்டத்தில் இதை பற்றி இப்போ ஃபெசிலிட்டேட்டிங் கதைக்குள்ள கதைக்கணும் சொல்லுங்க. புதிய கலை திட்டம் என்ன? என்ன அணுகுமுறை? என்ன கரிக்குலம்? மொடியூல கரிக்குலம், மொடியூல்ஸ். இது புத்தகம் கிடையாது, நோ டெக்ஸ்ட் புக். ஒரு தவணையில மொடியூல்ஸ். மாணவர்களுக்கு நீங்க திணிக்க தேவையில்லை. இந்த மொடியில முடிங்க, இதை முடிங்க, இதைத்தான் நீங்க கற்கணும். அவர்கள் விரும்பியவற்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறது. சில பாடங்கள் எல்லாருக்கும் பொதுவானவை, சில பாடங்கள் தனித்தனி மொடியூலாக அவர்களுக்கு காணப்படும். ஆகவே அது புதுசா. அதுல முக்கியமான ஒரு கற்றல் முறை தான் குழு கற்றல்ல, குழுவாக இணைந்து கற்கிறதுல இந்த கூட்டுறவு கற்றல் பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லிட்டு, கோஆபரேட்டிவ் லேர்னிங் இது இன்றைக்கு பல தடவைகள் முதலும் கதைத்திருக்கிறோம். வேர்ல்ட் வைட் எஜுகேஷன், இந்த வேர்ல்ட் குளோபல் எஜுகேஷன்ல குளோபல், அதாவது பூகோள கற்றல் கற்பித்தல் செயல்முறையை மையமாக கொண்டு கருதுகின்ற போது இந்த கூட்டுறவு கற்றல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கிளாஸ் ரூம்ல ஆரம்பித்து பல உலகளாவிய ரீதியில் இருக்கிற தொடர்புகளுக்கும் செல்லுவது. இந்த அணுகுமுறை மிக முக்கியமானது. வகுப்பறையை பொறுத்தவரையில் இந்த கூட்டுறவு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங். ஏன் உங்களுக்கு நீங்க ஒரு பேக்ரவுண்ட் சொன்னா நான் விரைவாக சொல்லலாம். வாட் இஸ் கோஆபரேட்டிவ் லேர்னிங்? குயிக்கா போவோம், எடுங்க. கொஞ்சம் கூட முடிக்கணும், நிறைய 5 வகுப்புல இதை முடிச்சிடணும். சொல்லுங்க கோஆபரேட்டிவ் லேர்னிங், விரைவாக சொல்லுங்க. வாட் இஸ் கோஆபரேட்டிவ் லேர்னிங்? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, குயிக்கா போவோம். விரைவா போதா, உங்களோட ஸ்பீட் போதா, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. கமிஸ்காவெல்லாம் கலைக்கிறார்கள், சத்தம் இல்லை. சகல மாணவர்கள் பங்கு பெற்று விளங்கல. ஒத்துழைப்பு கற்ற இப்ப ஒரு குரூப்ல வந்து நாங்க பிரைமரி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, ஒரு குரூப்ல நல்லா செய்யக்கூடிய ஆட்களும் செய்யக்கூடாத ஆட்கள், செய்ய கஷ்டமான அவங்களோட வேலையை செஞ்சுட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கிறேன். சார் ஹலோ ரம்யா, ஸ்ரீரம்யா, சார் ஸ்ரீரம்யா, ஹலோ ஸ்ரீரம்யா. ரைட், கேக்குதா நான் கதைக்கிறது? ஏதோ கனெக்ஷன் ஒரு பிரச்சனை வந்து கேக்குதா? இந்த ஒரு பிரச்சனை வந்துருக்கு. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம் கோஆபரேட்டிவ் லேர்னிங்க பார்ப்போம். கேக்குது சார். ரைட், ஓகே. கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல பாருங்க, மிக முக்கியமான அணுகுமுறை கோஆபரேட்டிவ் கூட்டுறவு கற்றல் வந்து மாணவர்கள் ஒத்துழைத்து ஒருவருடன் இணைந்து கற்கிறது. இப்ப இதுல என்ன லாபம்? டீம் ஒர்க் சேர்ந்த என்ன லாபம்? ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது, நுண்ணாய்வு சிந்தனை, தொடர்பாடல் திறன்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றது வந்து ப்ராப்ளம் சால்விங், அனாலிட்டிக்கல் திங்கிங், மற்றது வந்து இது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், நுண்ணாய்வுங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங், நுண்ணாய்வு சிந்தனை. இதெல்லாம் இந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல வரும். இதுல லாபம் என்ன? கூட்டுறவு கற்றல்ல குயிக்கா சொல்லணும், அடுத்ததுக்கு போகணும். சொல்லுங்க என்ன கேக்குதா கதைக்கிறது? அனைவருடைய திறமையும் வெளிக்காட்டப்படுகிறது. வெரி குட். ஏனண்டா ஒவ்வொரு ஆக்கள திறமையும் தனித்தனியா இருக்கிறதால எல்லாரையும் கூட்டு மொத்தமாக அடையப்படுகின்ற பேரு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கு. ஒவ்வொரு ஆள் ஐடியாவும் வார நேரம்
அவர்களில் வித்தியாசமான திறன்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணக்கூடியதா இருக்கும். இந்த கூட்டுறவு கற்றல இப்ப கடுமையாக கதைக்கிறாங்க. நாங்க 21ஆம் நூற்றாண்டு கற்றல் கற்பித்த திறன்கள். ஓகே, மற்றது கூட்டுறவு கற்றலுக்கும் கூட்டாக கற்றலுக்கும் வித்தியாசம் என்ன? இதுல வந்து டீம் ஒர்க் கூட்டுறவு கற்றல், கூட்டாக கற்றல்னா என்னது? கூட்டாக கற்றலுக்கும் கூட்டுறவு கற்றலுக்கும் வித்தியாசம் குயிக்கா சொல்லணும். மாணவர்கள் ஒன்றாக வேலை செய்வது. கூட்டுறவு கற்றல் வந்து ஒத்துழைத்து கற்றல், கூட்டாக கற்றல் வந்து குரூப்பா கற்றல் சார். இதுல இப்ப ரெண்டுமே குரூப் தான், ரெண்டும் குழு தான். என்ன வித்தியாசம்டா, கூட்டுறவு கற்றல்ல இருக்கிற ஒவ்வொரு நபரும் ஒரு ஆற்றலை கொண்டிருப்பான். எனவே அவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப கருத்துக்கள் பெறப்படும். நல்ல வித்தியாசத்தை பண்ணி கொள்ளுங்க. இதுல என்னண்டா, உங்களுக்கு கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க முக்கியமான விஷயங்கள். இப்ப இங்க பாருங்க, இதுல வந்து இருக்கிற ஒவ்வொரு ஆளுகிட்டையும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். இது குழுவில் இருக்கிறார்கள், ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆற்றலை வச்சு இவங்களுக்கு இடையில இங்க பாருங்க, இதுல ஒரு நபர் இருப்பார், ஒரு 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 குறிப்பிட்ட நோக்கத்துக்காக. இங்க இதுதான் எங்களுடைய நோக்கமா? வைத்தா இது எங்களுடைய நோக்கம். இப்ப நாங்க கற்றல் நோக்கத்தை நான் சதுரத்துல போட்டுக்கிறோம், குயிக்கா பார்த்து கொள்ளுங்க. சதுரம் இதுல வந்து எங்களோட பிரதான நோக்கம் வந்து என்னன்னா, இவங்களுக்கு இடையில இடைத்தொடர்பு. இங்க பாருங்க, இவங்களோட கருத்துகள் ஒவ்வொன்றும் வேறுபட்டதாக காணப்படும் ஒரு ஆளுக்கு இடையிலே. கடைசியில இவங்களோட வித்தியாசமான ஆற்றல்களை மையமா கொண்டு என்ன நடக்கும்டா, இலக்கு எய்தப்படும். இப்ப இவங்க என்ன செய்வாங்க, தன் எந்த வேலையை செய்யக்குள்ள ஒரு ஆக்கணும் ஒரு கருத்தை தெரிவிப்பாங்க. அவர் இதுக்கு ஏற்றவாறு என்னைவாங்க மாணவர்கள் கற்று ஒரு வேலையை செய்து கொண்டு போவாங்க. அப்ப இதுல பிரச்சனை இல்லை. இதுல முக்கியம் என்னண்டா, ஓராக்கள கருத்துக்களும் ஆற்றலுக்கு ஏற்ப பரிமாறப்படும். இதுல ஏதாவது உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்குதா? விரைவா பாருங்க. கிளியரா விளங்கிட்டா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை வாங்க. ஆனால் கூட்டாக கற்றல வித்தியாசம் என்னன்னா, ஒரு இலக்கை நோக்கி எல்லாரும் வேலை செய்யுது. அங்க எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாரும் ஒவ்வொரு இதை எடுத்து தருவாங்க, ஒவ்வொரு வேலைகளை செய்வாங்க, சரிதானே? அப்ப இதுல வந்து கூட வந்து தலைமைத்துவத்திரங்கள் இருக்கு கூட்டாக கற்றல்ல, சரிதானே? இலக்கின அடைகிறதுக்கு ஒரு ஆளுக்கு வேலையை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. இங்க வேலையை பிரிச்சு கொடுக்குறல்ல, இங்க ஒரு ஆள மட்டத்துக்கு ஏற்ப கருத்து தெரிவிக்கப்படும். அவரவருடைய மட்டத்துக்கு ஏற்ப வந்து வேலை வாங்க. குழு செயற்பாடுகளை, தொடர்பாட திறன், நுண்ணாய்வு சிந்தனை, பிரச்சனை திறன்களையும் விருத்தி செய்ய உதவும். இது ஒவ்வொரு ஆளுக்கும் தனி ஆற்றல்களை விருத்தி செய்யறதுக்கு இது உதவும். ஆனால் கூட்டாக கற்றல் என்று சொல்றது ஒரு விடயத்தை எல்லாரும் சேர்ந்து கற்பாங்க. அங்க கூட்டுறவு கற்றல், கூட்டுறவா இருந்து கற்பாங்க. ஓராள தனிப்பட்ட திறன்களும் ஷேர் பண்ணப்பட்டு விருத்தி செய்யும். இங்க வந்து கூட்டாக கற்றல் சொல்லிச்சுன்னா, இங்க வந்து கூட்டுறவு கற்றலுக்கு கிட்டத்தட்ட ஒப்பானதுதான். இருந்தாலும் மாணவர் மத்தியில ஒத்துழைப்பு இங்க இருக்கும். கட்டாயம் என்ன இருக்கணும், தலைமைத்துவம் ஒன்று இருக்கும். அங்க தலைமைத்துவம் இருக்க மாட்டேன். கூட்டுறவு கற்றல்ல எல்லாரும் சேர்ந்துதான் கற்பாங்க. இங்க ஒரு தலைவர் இருப்பார், சரிதானே? அங்க தொடர்பாடல் நடக்குது, தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பாடுகள் இருப்பாங்க. இவர்கள இதுகள் படைப்பாற்றல் இங்க வளர்க்கப்படும். ஒரு கிரியேஷன் ஒன்று வரும், இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிப்பாங்க. ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ரொஜெக்டை வெற்றியா சக்சஸா வேலை இருந்து கூட்டாக கற்றல் இருக்கும். ஆனா கூட்டுறவு கற்றல்ல வந்து என்ன செய்வாங்க, ஒரு பணியை அல்லது ஒரு பிரச்சனையை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன குழுவா ஒன்று சேர்ந்து வேலையில் ஈடுபடுவான். கூட்டுறவு கற்றல் பல குழுக்கள் இருக்கும், ஒவ்வொரு குழுவும் சேர்ந்து ஒரு நோக்கத்தை விஷயம். இதான் வித்தியாசம். இந்த அணுகுமுறையில குழு வேலைகளும் ஒத்துழைப்பும் வலியுறுத்தப்படும். குழு வேலையும் வலியுறுத்தப்படுது, ஒத்துழைப்பும் வலியுறுத்தப்படுகிறது. அதே நேரம் இந்த முறையில மாணவர் ஒரு பணியை அல்லது பிரச்சனையை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன குழுவாக ஒன்றிணைஞ்சு ஈடுபடுவாங்க. குழுக்கள் எல்லாமே பொதுவாக பல்வேறு மட்டங்கள் இருக்கு. வித்தியாசம், ஒவ்வொரு மட்டமும் வித்தியாசப்பட்டு காணப்படும். கூட்டுறவு கற்றல்ல மட்டம் கணக்கு வேறுபாடு இருக்கு. இவங்க ஒன்று சேர்ந்து வேலை வாங்க. அப்ப இவங்கிட்ட பன்முகத்தன்மை இருக்கும். இந்த அணுகுமுறையில மாணவர்கள் வாங்க ஒரு அணியாக சேர்ந்து அணி திரண்டு வேலைகிற தன்மை இருக்கும். எனவே மாணவர்கள் வந்து குளிர்ச்சி ஏற்பாடுகளில் தொடர்பாடல் திறன்களை, நுண்ணாய்வு திறன்களை எல்லாம் விருத்தி செய்வாங்க. நுண்ணாய்வுங்கிறது இதுகள் வந்து என்னது, கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்ற ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனை தீர்த்தல் போன்ற திறன்கள்லாம் விருத்தி அடையும். கூட்டாக கற்றல்ல வந்து முக்கியமாக மாணவர்களுக்கு இடையில ஒத்துழைப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ஒரு செயற்திட்டம் அல்லது ஒரு முன்வைப்பை உருவாக்குறது தான் இந்த நோக்கம். இலக்கு கொண்டிருக்கும். அந்த இலக்கு அடைகிறதுக்கு எல்லாரும் வேலை வாங்க. அங்க வித்தியாசம். அங்க ஒரு இலக்கு அடைகிறதுக்காக கற்கிறது. அங்க கற்றல் வந்துகிட்டு ஒவ்வொரு விடயங்களை கற்கிறதுக்காக மாணவர்கள்
தனிப்பட்ட முறையில் தன் திறன்களை வளர்த்துக் கொள்வாங்க. இங்கே ஒரு இலக்கு அடைகிறதுக்காக தான் வேலை நடக்கும் கூட்டாக கற்றல். இப்போ கூட்டாக கற்றலுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. கூட்டாக கற்றல்ல அடைகிற வெற்றி ஒன்று உதாரணம் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, விரைவா. கதைக்கிறீங்க இல்லையா ஒருவர், உங்களுக்கு படிப்பிக்கிற கஷ்டமா இருக்குது. கூட்டாக கற்றலுக்கு உதவி சொல்லுங்க. ஒரு ரொபோட் அனுப்புறது நாசா. நாசா வந்து கூட்டாக சேர்ந்தான் ஒரு ரொபோட் அனுப்புது. இது கூட்டாக இணைந்து வேலைகள். ஒரு பொருள் ஆக்குறது. குளிர்ச்சி ரெண்டும் குளிர்ச்சியைப்பாடுதான். கூட்டுறவு கற்றலும் குளிர்ச்சியைப்பாடுதான், கூட்டாக கற்றலும் குளிர்ச்சியைப்பாடுதான். கூட்டுறவு கற்றல அவரவர கெப்பாசிட்டிக்கு ஏற்ப வேலை செய்வாங்க. அங்க வந்து ஒத்துழைப்பு வேலை செய்வாங்க. ஒரு ஆள் திறன்களும் வித்தியாசப்படும். மட்டங்களுக்கு ஏற்ப ஒன்று சேர்ந்து வேலை செய்வாங்க. ஒரு மட்டங்களோடு ஒவ்வொரு மட்டத்தோட இணைஞ்சு பயணிப்பாங்க, அணியா வேலை செய்வாங்க. கூட்டாக கற்றலுங்கிற ஒரு இலக்க மையப்படுத்தப்பட. இப்ப நாங்க ஒரு கட்டுரை வரைய போறோம்னா எல்லாரும் சேர்ந்து தன் கருத்துக்கள் எடுத்து கட்டுரை வரைகிறது. அல்லது ஒரு பொருள் ஆக போறோம். என்ன உதாரணமாக ஒரு பொறியோண்டு இயந்திரம் ஒன்று ஆக போறோம். பொறியோண்ட ஏதாவது ஒரு விளையிற பொறியோண்டை செய்ய போறோம்னா எல்லாரும் சேர்த்து செய்யறது. அங்க அது வந்து கூட்டாக செய்கிறது. ஒரு இலக்கு இருக்கும். ஒரு இலக்கை வச்சுதான் வேலை செய்வாங்க கூட்டா. அப்ப அதுல தலைமைத்துவம் இருக்கும், டீம் ஸ்பிரிட் இருக்கும், மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒத்துழைப்பு இருக்கும். மாணவர்கள் மத்தியில ஒத்துழைப்பு இருக்கும், வலியுறுத்தப்படும் ஒத்துழைப்பு. மாணவர்கள் மத்தியில ஒத்துழைப்பை கட்டாயம் வலியுறுத்தாங்க. தலைமைத்துவம் இருக்கும், படைப்பாட்டு, மற்ற நல்ல கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்ப டீம் லீடர் ஆள் வந்து செய்வார். அங்க டீம் லீடர் ஒன்றும் இல்லை. அங்க வேலையில வழங்கி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விளங்கி காட்டுவோம். இப்ப இங்க வந்து ஒரு விடயத்தை பலரும் சேர்ந்து கற்றுக்கொள்வாங்க. இங்க ஒரு பணிக்காக கற்றுக்கொள்வாங்க, ஒரு பணியை நிறைவேற்றுறதுக்காக. அங்க வந்து வித்தியாசமா இருக்கு கூட்டுறவு கற்றல். தனக்கு விரும்பின மாதிரி ஒரு விடயத்தை எடுத்து தன் மட்டத்துக்கு ஏற்ப கற்றுக்கொள்வாளே தவிர இங்க எல்லாரும் ஒரே மட்டத்தில். இங்க நிறைவேற்றப்படுற விடயம் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கணும். ஒரு பொருள் ஆக்குறது. உதாரணமா கன உருவண்டா ஆக்குறேன்டா எல்லாரும் சேர்ந்து தன் ஐடியாவை போட்டு கன உருவாக்குவாங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியரா? அடுத்தது பிரச்சனை. அவர் ரெண்டுக்கும் வித்தியாசம். கூட்டுறவு கற்றலுங்கிறது அவர் ஒரு விஷயத்தை பத்தி, ஒரு பொருள் இருக்கு, அதை பத்தி எல்லாரும் சேர்ந்து கூட்டாக கற்றுக்கிறார். அவர மட்டத்துல கற்பார், இவர் வேற மட்டத்துல கற்றுக்கொள்வார். கற்றுக்கு தனக்கு ஆற்றலை விருத்தி செய்வாங்க. இங்க ஒரு நோக்கத்துக்காக பலரும் இணைஞ்சி தலைமைத்துவத்துக்குள்ள வேலைகிறது கூட்டாக கற்றல். பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங். இப்ப ஒரு பிரதேசத்துல நாங்க இருக்கிறது வந்து நம்ம வகுப்பறையில ஒரு பிரச்சனையை கொடுக்குறோம். அப்ப அந்த பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தீர்த்து கொள்றதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, பிரச்சனையை தீர்த்து அதுக்கு தீர்மானம் எடுக்கிறது, அப்படியான திறன்களை வளர்த்து கொண்டு இருக்காங்க. இது ஆராய்ச்சி, அநேகமாக ரிசர்ச் பேஸ்ட் லேர்னிங் தான். கூடுதலான ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கான திறன்கள் மாணவரிடத்துல வளர்க்கப்படணும்டா, சயின்டிஸ்ட் உருவாக்கப்படணும்டா, விஞ்ஞானிகள் உருவாக்கத்துல இந்த பிரச்சனை அடிப்படையாக கொண்ட கற்றல் முக்கியத்துவம் பெறுகிறது. கிளியரா? விளங்கிட்டா? அடுத்தது அப்ப இது ஒரு முறை நோட் பண்ணி கொள்ளுங்க. பிரச்சனை அடிப்படை குழு கற்றல். அடுத்தது செயற்திட்ட அடிப்படையிலான கற்றல், ப்ரொஜெக்ட் பேஸ்ட், பிபிஎல். பிபிஎல்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு, ஒரு உண்மையான பிரச்சனை உண்டு. அது நமக்கு சவால் அறிக்கணும். உதாரணமா டெங்கு நுளம்பு கடுமையா விளைஞ்சி டெங்கு நோயால பாதிக்கப்படுது. இதுக்கு ஒரு செயற்திட்டம். சூழல்ல இருக்கிற நீர்கள் கழிவு நீர் வெளியேற்றப்பட்டு துர்நாற்றம் வீசுகிறது. இதை நீக்கிறதுக்காக ஒரு ப்ரொஜெக்ட் செய்கிறது. சூழல்ல வந்து கணக்க குப்பை ஊழங்கள் கொட்டப்படுது. இதனால பெரிய ஒரு பாதிப்பு, சூழல் பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது பொலித்தீன் பாவனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. அடுத்தது வந்து மக்கள் இருக்கிற மக்கள் வீதி ஒழுங்குகளை பின்பற்றாங்க. இல்லை பொதுவா வீதி ஒழுங்குங்கிறது ஒரு எந்த விதத்திலுமே கணக்க விபத்துகள் நடக்குது. எனவே இதுல ஒரு செயற்திட்டத்தை செய்து அதுல வந்து நிறைய பல்வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்துறது ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். பிபிஏல் தான் ஆக பெஸ்ட் லேர்னிங் சொன்னாங்க, ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். அதுக்கு போறது. அடுத்தது அணி குழு அடிப்படையிலான கற்றல். இப்ப டீமாக இணைஞ்சு கற்கிறது, இதுவும் ஒரு குளிர்ச்சியைப்பாடு தான். டீம் பேஸ்ட் லேர்னிங் சொல்றது. இப்ப நீங்க டீம் பேஸ்ட் லேர்னிங் சொல்லக்குள்ள ஒரு 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 குறிப்பிட்ட பணியை சரிதானே எடுத்து அதை குழுக்களாக பிரிச்சு ஒவ்வொரு குழுவுக்கும் ஒப்படைகளை செயற்திட்டங்களை வழங்கி அந்த அணிகள் வந்து என்ன செய்யும், ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து இறுதியில இங்க வந்து ஒரு ஒரு அவுட்புட் ஒன்று வரும். ஆனா அஞ்சு சின்ன சின்ன குழுக்களாக அது பிரிக்கப்படும். இப்போ செயற்திட்டத்தை கொடுத்து ஒரு டீமா கொடுப்பாங்க. இந்த டீம் இதை செய்யும், இந்த டீம் இதை செய்யுங்க, இந்த டீம் இதை செய்யுங்க. அப்ப டீம்களை உருவாக்கி கற்கிற முறை டீம் பேஸ்ட் லேர்னிங்னு சொல்லுவாங்க.
அப்ப குழு செயற்பாட்டு முறையில நீங்க முக்கியமாக என்னென்ன முறை இருக்குது சொல்லுங்க. ஒன்று வந்து கூட்டுறவு கற்றல். கூட்டுறவு கற்றல்னா ஒரு விடயத்தை பலரும் சேர்ந்து இணைஞ்சி கருத்துக்களை பரிமாறி கற்கிறது, ஒத்துழைத்து கற்கிறது. அப்ப இதுல வந்து பிரச்சனை பூர்த்தி செய்யறதுக்கு சின்ன சின்ன குழுவாக இணைஞ்சு கற்கலாம், ஒத்துழைப்பு இருக்கும். ஆனால் இங்க வந்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்கு இருக்காது. ரெண்டாவது கூட்டாக கற்றல்ங்கிறது ஒரு நோக்கத்தை அடையிறதுக்காக என்ன நாங்கள் எல்லாரும் இணைஞ்சி ஒரு செயற்திட்டம் மாதிரி ஒன்றை உருவாக்கி ஒரு முன்வைப்பின பிளான் ஒன்றை போட்டு அவங்க கற்கிறாங்க. பட் இதுல வந்துக்கிட்டு நோக்கம் ஒன்று அடையப்படுறது ஒன்றா இருக்கு. பிரச்சனைன்னா நமக்கு ஏற்பட்ட பிரச்சனை, சூழல் ஏற்படுற பிரச்சனையா இருக்கலாம், பாடசாலை ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது நாட்டு பிரச்சனையா இருக்கலாம். இதுக்காக இது ஆனா பள்ளிக்கூடத்துல நாங்க இதை கற்றலுக்கு பயன்படுத்த வேண்டாம், ஒரு சின்ன பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு கற்கிறது. அடுத்தது வந்து செயற்திட்ட அடிப்படையிலான கற்றல், ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். இது ஒரு பெரிய கான்செப்ட் கற்கிறதுல. அப்ப இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் வசதி செய்து கொடுப்பவர்களா இருக்க வேண்டும். அடுத்து அணி டீமா, சின்ன சின்ன டீமா போட்டு பிரச்சனையை கொடுத்து போட்டு அது வந்து சின்ன சின்ன செயற்திட்டங்களை கொடுத்து சேர்த்து இதுல கொடுக்கறது. இதுல வந்து கட்டாயம் என்னன்னா பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். ஒவ்வொரு குழுவுக்கும் அணிக்கும், குழுவல்ல அணி, இது குழுமுறை தானே, அணிக்கும் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அந்த பொறுப்புகளை அவங்க எடுத்து வகை கூறல் இருக்கும். பொறுப்பு ஒப்படைச்சா என்ன இருக்கணும், பொறுப்புகளை ஏற்றுவர். பொறுப்பேற்றல் இருந்தா என்ன இருக்க வேணும், வகை கூறல். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க அப்ப குயிக்கா. பொறுப்பேற்றல் வகை கூறல்னா என்ன, பொறுப்பேற்றல் என்ன, வகை கூறல் என்ன சொல்லுங்க. பொறுப்பேற்றல் என்ன, வகை கூறல்னா என்ன? பிள்ளை கதைக்கிறீங்களே நீங்க, சார் மோசமா இருக்கு உங்களுக்கு. வகுப்படுக்கிறத நிப்பாட்டினா எல்லாம் சொல்லுங்க. பொறுப்பேற்றல் 2 பேரும் அந்த கதைக்கிறாங்க, 2 பேரும் லீவ் ஆயிட்டாங்க, அதோட வகுப்பு அப்படியே போய் சொல்லுங்க. பொறுப்பேற்றல் என்ன, வகை கூறல்னா என்ன? சார் ஒரு வேலையை கொடுக்கும்போது அதை வந்து எடுத்து செய்யறதுக்கான அந்த பொறுப்பை எடுத்து வாங்கிக்கொள்ற வந்து பொறுப்பேற்றல். அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து வெரி குட், ரைட். ஒரு ஆசிரியருக்கு பொறுப்பேற்றல் நடைபெறுது. என்ன பொறுப்பு? ஒரு வகுப்பை பொறுப்பேற்று நான் தமிழ் பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ளேன் எனது கடமைகளை. வகை கூறல் என்ன, அந்த பிள்ளைகள அடைவு, அக்கௌண்டபிலிட்டி, அந்த பிள்ளைகள தமிழ் பாட ரீதியில் அடைவு உங்களோட கையில் இருக்குது. எனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு தமிழ் பாடத்தை கற்பித்தல். வகை கூறல்டா நீங்க அந்த தமிழ் பாடத்துல அடைவுக்கு நீங்க வகை கூறணும். கேள்வி கேட்டா ஏன் நடக்கலைங்கிறது. ஓகே, அடுத்தது அப்ப நாங்க இதுல குழுவாக இணைஞ்சு கேட்கறதுக்கான அணுகுமுறையை பயன்படுத்தும் நேரம் அது பிள்ளைகளுக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கிறவராக ஆசிரியர் இதுல கற்றலை மேம்படுத்துறவராக இருக்கணும். இப்போ குழுவாக கற்றலும் கூட்டாக கற்றலும். இப்போ குழு கற்றல் சொன்ன என்ன, அது ஒரு அணுகுமுறை. இதுல வந்து என்ன, பொதுவாக ஒரு இலக்கை வச்சு மையப்படுத்தி அங்க ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் எதனை அடைய வேண்டும் என்பதற்கு ஏற்றவாறு இங்கு கற்றல் நடைபெறும். அப்ப கூட்டாக கற்றல் மற்றது குழுவாக கற்றல் என்று சொல்ற கூட்டுறவு கற்றல் எல்லாம் ஒவ்வொரு வடிவங்களாக இருக்கின்ற அணுகுமுறைகளாக காணப்படுகிறது. குழு கற்றலும் கூட்டாக கற்றல். மற்ற பக்கத்துல யோசிக்கிற நேரம் இந்த கூட்டுறவு கற்றல் என்று சொல்றது ஒரு பொதுவான கற்றல் இலக்கை அடைஞ்சு கொள்றதுக்காக குழு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதை குறிக்கிறது. இதுதானே? அதே நேரம் ஒருவருக்கொருவர் கற்றல் விளைவுகளுக்கு உதவியாக இருக்கிறது கூட்டுறவு கற்றல்ல முக்கிய அம்சம். ஒருத்தர் வித்தியாசமா இருப்பாங்க. உதாரணமா ஜிக்ஸோ மெத்தட். ஜிக்ஸோ மெத்தட் என்னன்னு தெரியும் தானே? ஜிக்ஸோங்கிறது ஜிக்ஸோ மெத்தட்ல 4 குழுக்கள் உருவாக்கப்படும். இப்படி இங்க பாருங்க, ஜிக்ஸோ மெத்தட்டை பொறுத்த வரையில இப்படியான இது ஒரு குழு ஏ, பாருங்க இது ஏ, 4 பேரும் ஏ. அடுத்த குழு 4 பேரும் பி. அடுத்த குழு 4 பேரும் சி. நாலு பேரும் சி. இப்படி 3 பேருக்கும் 3 குழுவுக்கும் 3 தலைப்பு போடுவாங்க. அப்ப இது நான் சரியா வரையில்லை. ஏபிசி முதலாவது குழுவில் 4 ஏ இருப்பாங்க, 2வது குழுவில் 4 பி இருப்பாங்க, 3வது குழுவில் 4 பி இருப்பாங்க. இப்ப இவங்க ஒரு விஷயத்த 4 பேரும் கலந்துரையாடுவாங்க. கலந்துரையாடி என்ன செய்வாங்க, இவங்களோட தலைப்பு வேற, குழு ஏயினுடைய தலைப்பு வேற, குழு பியினுடைய தலைப்பு வேற, குழு சியினுடைய தலைப்பு வேற இருக்கு. திருப்பி இப்ப இதுல ஏ
என்ன இருக்கிற ஏ இதுல கவனிங்க. இந்த ஏ, இந்த பி, இந்த சி 3 பேரும் ஒன்றாக இணைஞ்சு என்னைவாங்க ஒரு குழு அமைப்பாங்க. அப்ப 3 தலைப்புகளும் அங்க 3 பேரும் தலையிடுவாங்க. அது மாதிரி இந்த ஏ, இந்த பி, இந்த சி இவங்க 3 பேரும் அதே தலைப்பு வித்தியாசமான கோணத்தில் இருப்பாங்க. அப்புறம் இந்த ஏ, இந்த பி, இந்த சி இவங்களும் வித்தியாசமான ஒரு குழுவாக இருப்பாங்க. இதை சொல்ல ஜிக்ஸோன்னு சொல்லி நாங்க இது சம்பந்தமா கலந்துரையாடி இருக்கிறோமா? கலந்துரையாடி இருக்கிறோமா? இது ஜிக்ஸோ மெத்தட் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். எனவே இதுல மாணவர்கள் இதுக்கு வசதி செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு அப்ப இவ்வாறான மெத்தட்கள் மூலம் கூட்டுறவு கற்றல், கூட்டாக கற்றல், மற்றது ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங், பிரச்சனை அடிப்படையாக கொண்ட கற்றல், டீம் அணியாக கற்றல் போன்ற விடயங்கள்ல குளிர்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்வது வசதி செய்து கொடுக்கிறது முக்கியமானது. அடுத்தது கற்றல் கற்பித்தல் முறைகள். ஆக முக்கியமாக இந்த கற்றல் கற்பித்தல் முறைகள்ல நாங்க கூடுதலாக மாணவர்களுக்கு வசதி செய்து கொடுக்கிறா இருக்கிற ஆக்கள் விதிமுறை முறையை பயன்படுத்தலாமா? விதிமுறை முறை பொருத்தமானதா? சிக்கலானது. எனவே விதிமுறை முறையில நாங்க மாணவர்களை ஒரு வகையான ஒரு சிக்கல் தன்மையை இருக்கிற பரவலா பயன்படுத்துற முறையாக இது காணப்படுகிறது. இருந்தாலும் இதுல நாங்க மாணவர்களுக்கு ஒரு வசதி செய்து கொடுக்கின்ற முறையாகவும் அதில் கற்றலை மேம்படுத்துறாரு. ஆனா சில விஷயங்களுக்கு விதிமுறைகளை நாங்கள் கட்டாயம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் கலந்துரையாடல் முறையில ஒரு அளவுக்கு நாங்க முக்கியமாக ஆசிரியர்கள் சில வசதி செய்து கொடுத்தலை செய்யலாம். என்ன அறிவுறுத்தலை வழங்குறது, மாணவர்கள் சரியாக தெளிவான விளக்கத்தை பெறுறது போன்ற விடயங்கள் எல்லாம் மாணவர் என்ன செய்யலாம், சரியான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்க கலந்துரையாடலுங்கிறது என்ன, இப்போ விதியுரையாடல் என்பது ஒரு பக்கம் ஒன்வே தானே, நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒன்வே தான் விதியுரைகள் நடைபெறும். ஆனால் கலந்துரையாடல்ல 2 பக்கமும் கருத்துக்கள் பரிமாற்றம் நடக்கும். அப்ப இது ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்கும். பல்வேறு கருத்துக்களை 2 பக்கமும் கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஆகவே கலந்துரையாடல்ல ஒரு அளவுக்கு வசதி செய்து கொடுத்தல்ங்கிற நேரம் மாணவர்கள்ல சிந்தனைகளை வளரக்கூடிய இருக்கும். ஆனால் உண்மையாகவே நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், விதிவுரையில மாணவர்கள்ல ஆழமான சிந்தனைகள் வளர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் கலந்துரையாடலை பொறுத்த வரையில் அப்படி இல்லை. மாணவர்கள் நிறையவே தங்களுடைய சிந்தனை ஆற்றலை, நுண்ணாய்வு திறன்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் போன்ற ஆற்றல்களை ஒரு அளவுக்கு வளர்க்கறதுக்கு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. மற்ற தொடர்பாடல், மாணவர்களை கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு, அவர்களுக்கு ஆழமான விளக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கான இதுகளில் இவர்களுக்கு உதவுவதாக இருக்கின்றது. அது குழு வேலை. இப்போ குழு வேலையை பற்றி படிச்சிட்டோம். கூட்டுறவு கற்றல் சொல்றோம், சேர்த்துட்டோம், அணிமுறை கற்றல், பிரச்சனை தீர்த்தல் முறை, ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் போன்றவை எல்லாம் உண்மையிலேயே ஒரு குழு வேலையாக அது இருக்கிறது. எனவே இந்த குழு வேலைங்கிறது குரூப் ஒர்க் வந்துட்டு ஒரு பிரயோசனமான முறையில் இருக்கு. அந்நேரம் ஆசிரியர் நாங்க பார்த்தோம், ஃபிளெக்சிபிள் கிளாஸ் ரூமை பார்த்தோம், அதுல எப்படி ஆசிரியர் தொழிற்படுகிறார் என்று பார்த்தோம். ஆகவே அந்த வகையில நாங்க ஆசிரியர் ஒரு குழுவாக இணைந்து வேலையிற நேரம் ஆசிரியர் அதற்கான வசதி செய்து கொடுப்பவராக அவர் இருக்க வேண்டும். அடுத்தது நேரடி அனுபவங்களுடான கற்றல் செயற்பாடுகள் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டி, இது ஆக முக்கியமானது. இப்ப மாணவர்கள் எப்பயும் தான் கற்கணும், புத்தகத்தை தான் வாசிச்சு பழகணும். நாங்க பெரிய ஒரு பிழை விடுகிறோம். என்ன பிழை? இப்ப நாங்க பிள்ளைகளை வாசிக்கிறதுக்கு வசதி செய்து கொடுக்குறோமா? இப்ப நீங்க பாத்தீங்க, ஒரு ட்ரொலியில டீச்சர் தள்ளிங்க வாசிக்கிறதுக்கு வசதி கொடுக்கும், பிள்ளையெல்லாம் வாசிக்கிறது. இந்த நிலைமை எங்கட வகுப்பறையில புத்தகங்களை பாய்க்கிறதுக்கு நாங்க கொடுக்குறோமா? பாடசாலைகள்ல பிள்ளைகளை கற்றலுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்குறோமா? இல்லைன்னு குறைவுதானே? இல்லை, அறவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மாணவர்களுக்கு நீங்க வாய்ப்பளிங்க, அவர்களை செயற்பட. ஆனா 100% 40 மாணவரை வச்சுட்டு இங்க செய்ய இயலாது. ஏனண்டா ஒரு வகுப்பறை இருக்கக்கூடிய மாணவரே 20 தான். 20 மாணவர் இருக்கிறத 40 பேரை வச்சு கொண்டிருக்கான். 40 பேரை வச்சுட்டு இதெல்லாம் எதிர்பார்க்க இயலாது. இருந்தாலும் ஒரு அளவு மாணவர்கள் கொஞ்சமாவது சின்ன சின்ன எளிமையான முறையில செயற்பட்டு கேட்கக்கூடிய வாய்ப்புகளை வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் யோசிங்க. விளங்கிட்டா? கிளியரா? ஆகவே மாணவர்களுக்கு நேரடி அனுபவத்தை பெறக்கூடிய இயலாதுன்னு இல்லை. ஆனா 100% விரைத்தமா செய்ய முடியாட்டியும் ஓரளவு மாணவர்களை செயற்பட்டு கேட்பதற்கான வாய்ப்புகளை வழங்குறதுக்கு பாடுங்க. அடுத்தது பல்லூடக வளங்கள், மல்டி மீடியா ரிசோர்சஸ். உதாரணமாக வீடியோ, எங்களுக்கு இருக்கிற வீடியோக்கள், காணொலிகள், அதோட இதுகள், தொகுப்புகள், ஃபைல்ஸ், போலியோ, தொகுப்பு கோவைகள் போன்றவற்றை, ஃபைல் எத்தனையோ ஃபைல் இருக்கு. இதுல
அதுகளை செய்யக்கூடிய ஒரு ஆன்லைன் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவற்றை தான் நாங்கள் இந்த பல்லூட வளங்கள் சொல்லுவோம். ஆன்லைன் ஊடாக நிகழ்நிலை மூலமாக கற்கிறதுக்கு இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த வளங்களை மாணவர்கள் ஈடுபடுற நேரம் நிறைய ஹேண்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். உதாரணமாக நான் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் காட்டுறேன், ஒவ்வொரு சாஃப்ட்வேர் இருக்குது, லேர்னிங் சாஃப்ட்வேர், அதை பயன்படுத்தினா கூட பாடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதாவது இது சில இதில் சயின்ஸ் ரீதியான விஷயங்களை இது செய்யலாம். ஆகவே இந்த விதிமுறை முறைங்கிறத நாங்கள் பார்த்தோம், அதில் தீமையான விளைவுகளை பார்த்தோம். ஆனால் விதிமுறை முறைகளுக்கு தேவையா தேவையில்லையா? விதிமுறை முறை முற்றா புறக்கணிக்கலாமா? விதிமுறை முறை முற்றா புறக்கணிக்கலாமா? இல்லை. இப்ப விதிமுறை முறை தேவையாக இருக்கிறது. ஏனென்றா இப்ப சில விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கும் சில இது அது உலகம் முழுக்க இப்ப விதிமுறையே இல்லாம 100% நாங்க மாணவர் மைய கல்வி விதிமுறை தேவையில்லைன்னு இல்லை. பட் விதிமுறையை நாங்க இப்ப நவீனமயப்படுத்தப்படுத்தி இருக்கிறோம். என்னென்றா இடையிடையே படங்களை காட்டி இடையிடையே இது கலந்துரையாடலை மேற்கொண்டு விரிவுரையை செய்யலாம். விரிவுரையை மேலும் மேம்படுத்துறதுக்காக மாணவரோட ஒரு இடைத்தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக நேரம் விரிவுரை நடத்துகின்ற அதே வேளை அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் விரிவுரை கலந்துரையாடல் முறையை பயன்படுத்துறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விரிவுரை கலந்துரையாடல் முறைகள் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்? மாணவர்களுக்கு இதை செய்யலாம். எனவே இதுல நாங்க பண்டை கற்றுக்கொண்ட விடயம் என்னண்டா, நாங்க பார்ப்போம். இதுல நான் நோட்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பி விடுறேன். இப்ப கற்றலுக்கான அணுகுமுறைகள், அப்ப நீங்க ஒரு வசதி செய்து கொடுப்பவரா இருப்ப கற்றலை மேம்படுத்துறதுக்கு பொருத்தமான கற்றல் அணுகுமுறைகள்ல 2 பிரதான அணுகுமுறைகளை பத்தி பார்த்தோம். ஒன்று என்ன? 2 பிரதான அணுகுமுறைகள் பத்தி பார்த்தோம். ஒரு அணுகுமுறை என்ன? தனியால் கற்றல் அணுகுமுறை, மற்றது குழு கற்றல் அணுகுமுறை. தனியால் கற்றல் அணுகுமுறையில என்னென்ன பார்த்தோம்? தனிப்பட்ட முறையிலானது, வேறுபடுத்தப்பட்ட கற்பித்தல் முறை, அடுத்தது கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில வேறுபடுத்தப்பட்ட தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல், நேரடி கற்பித்தல். அடுத்தது வந்து 4 முறைகள் குழு கற்றலுக்கு போனோம். அணுகுமுறை குழு கற்றல்ல கூட்டுறவு கற்றல், கூட்டாக கற்றல், மற்றது என்ன? பிரச்சனையை அடிப்படையாக கொண்ட கற்றல், மற்றது அணியாக கொண்ட கற்றல் சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த கற்றல் முறைகள் எல்லாமே இப்போ கூட்டாக கற்றலும் குழு கற்றல்னு சொல்ற நேரம் இதெல்லாமே இந்த ஒத்துழைப்பு கற்றல், ஒன்றாக கற்றலுங்கிறதெல்லாம் வித்தியாசம், சிறிய சிறிய வித்தியாசங்களை கொண்டிருந்தாலும், அணிமுறை கற்றல்ல சிறிய சிறிய வித்தியாசங்கள் காணப்பட்டாலும் மாணவருடைய வித்தியாசமான அணுகுமுறைகள் இருக்கிறது. இப்ப நாங்க இறுதியா இதை முடிக்கிறதுக்கு முதல் யோசிப்போம். இந்த வசதி செய்து கொடுத்தலுங்கிறதுல இப்ப எங்களுக்கு இருக்கிற சவாலை வெற்றி கொள்றதுக்கு எப்படி என்ன செய்யலாம்? வகுப்பறையில நாங்க இந்த முறைகளை குளிச்சேற்பாடை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு இருக்கிற சவால் என்ன? முதலாவது சரி, தனியால் முறையை பயன்படுத்துறது, தனிப்பட்ட கற்றல் இருக்கிற சவால் என்ன? தனிப்பட்ட கற்றலுக்கு நாங்க வசதி செய்து கொடுக்க வேணுமா இல்லையா மாணவர்களுக்கு? அதுல இருக்கிற சவாலை சொல்லுங்க. அப்ப என்னண்டு நீங்க சொன்னீங்க, ஒவ்வொரு கற்றலையும் சொன்னீங்க, தனியார் கற்றல் அணுகுமுறையில சில விடயங்களை சொன்னீங்க. அதுல தனிப்பட்ட முறையிலான கற்றலுக்கு வாய்ப்பளிக்க நேரம் பாரு சவாலை சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. என்ன சார்? அந்த மாணவர் அந்த 3 பாடங்களே இல்லாட்டி அந்த 13 பாடங்களையோ கற்க வேண்டிய தேவை நிர்பந்தம், அந்த பாடங்களை கற்க வேண்டிய நிர்பந்தத்துல இருந்துச்சு. வெரி குட், எக்ஸலன்ட். என்னண்டா பிரச்சனை? வகுப்பறையில நாங்க 40 பிள்ளைகளை வச்சுட்டு தனிப்பட்ட முறையில பிள்ளையோட விருப்பு வெறுப்பு, பலம் பலவீனம், அவருடைய விருப்பெல்லாம் பார்க்க முடியுமா? அவருடைய கற்றல் வேகத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அது ஒரு சவாலா இல்லையா எங்களுக்கு? சவால். எனவே அதை ஒரு அளவுக்கு வெற்றி கொள்றதுக்கு நாங்க முடியுமான வரையில ஒரு அளவு திட்டங்களை வகுத்து மாணவர்களை ஒரு குறைஞ்சது 50-60% மாணவர்களை சின்ன சின்ன திறன்களுக்கு பேர் கற்றலை மேற்கொள்றது. வேறுபடுத்தப்பட்ட கற்றல் நாங்க ஒரே விடயத்தை பல கோணத்துல கற்கிறோம். இது எங்களுக்கு கடும் சவாலான விடயம். ஏன் சொல்லுங்க? இப்ப ஒரு விடயத்தை ஒரு முறையில கற்பிக்கிறது எங்களுக்கு பெரிய சவாலா இல்லையா? ஒரு விடயத்தை ஒரு வழியினூடாக கற்பித்தலே எங்களுக்கு வகுப்பறையில சவாலா இருக்கிறதா இல்லையா? அதே சவால். அப்ப அதை வெற்றி கொள்றதுக்கு எங்களுக்கு இயலாம இருக்கக்குள்ள நாங்க ஒரு விடயத்தை பல வழிகளூடாக கற்கிறதுக்கு கொடுக்குற சவால். ஆனாலும் எல்லா பாடங்களுக்கு இல்லாட்டியும் ஒரு சில பாடங்களுக்கு, ஒரு சில அலகுகளுக்கு, ஒரு சில பாட வேளைகளுக்கு இடையிடையே நாங்க
பல முறைகளை பல சாதனங்களூடாக அல்லது பல விடயங்களூடாக ஒரு விடயத்தை கற்கிறதுக்கு வாய்ப்பளிக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். அப்ப அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒன்று. அடுத்து வேறுபட்ட கற்பித்தல். தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றல்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது. என்ன? கூடுதலாக தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றலை சேர்த்து இந்த கற்றல் திட்டங்களை உருவாக்கி ஒரு ஆள் தனியே தன் இலக்குகளை பத்தி கற்கிறது. ஆனா இதுக்கு எது நல்ல? இப்படியான தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றலுக்கு எப்படியான வேலை திட்டங்களை நீங்க மேற்கொள்ளலாம்? நீங்க ஒரு ஆசிரியர் வேலை எப்படி வசதி செய்து கொடுக்கலாம்? குயிக்கா சொல்லுங்க. என்ன செய்யலாம்? வீட்டுல சில சின்ன சின்ன செயற்திட்டங்களை கொடுக்கலாமா இல்லையா? உங்களோட பாடத்தோட தொடர்புடையதா வீட்டை சில சின்ன செயற்திட்டங்களை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். அதுகளை கொடுத்தீங்கன்னா நீங்க தனியால் மயப்படுத்தப்பட்ட கற்றலுக்கு உதவும். நேரடி கற்பித்தல் எங்க மேற்கொள்ளலாம் சொல்லுங்க. மாணவர்களுக்கு நேரடியா நாங்க போய் கற்பிக்கிறது, அது நேரடி கற்பித்தல். ஆசிரியர் வகுப்பறையில அப்ப பின்தங்கின கூடுதலாக கொஞ்சம் பலவீனமான மாணவர்களுக்கு மிக விரிவான முறையில ஒவ்வொரு படிமுறையாக எடுத்து தனியால் மயப்பட இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ் தான் இது நேரடி கற்பித்தல். இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்ல கற்பிக்கிறதா நேரடி கற்பித்தல். எனவே அதையும் நீங்க இது செய்யலாம். அப்ப எனவே இந்த 4 கற்பித்தல் முறையை நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல வகுப்புல ஒரு அளவுக்கு ட்ரை பண்ணலாமா இல்லையா? 100% இல்லாட்டி 100% எங்களுக்கு ஃபெயிலியர் இல்லையே, ஒரு அளவுக்கு முயற்சி செய்ய முடியும். இப்ப குழுவாக கற்றல், கூட்டுறவு கற்றல், கோஆபரேட்டிவ் லேர்னிங்க பொறுத்தவரையில சொல்லுங்க. கோஆபரேட்டிவ் லேர்னிங்ல என்ன மாதிரி ஒரு வேலையில பகுதியாக பிரிச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி பலர் ஈடுபட்டு கற்கிற நேரம், இவருடைய ஒன்றாக சேர்ந்து வேலையிற நேரம் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட அடைவு ஒண்ணுங்களுக்கு கிடைக்கும். இது பன்முகத்தன்மை கொண்டதா இருக்கும். ஒவ்வொரு மட்டமே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மட்டம். அப்ப அவரவற்ற மட்டத்துக்கு ஏற்ப நாங்க விடயத்தை ஆரம்பிக்கிற நேரம் அவர்கள் சில விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குது இல்லை. அதனால கூட்டுறவு கற்றல்ல அவங்களுக்கு மிகவும் பலமாக இப்ப கோஆபரேட்டிவ் லேர்னிங் உதாரணமாக இப்ப கூட்டுறவு கற்றலுங்கக்குள்ள இது கூட சாத்தியம் எப்படின்னா ஒரு இடத்துல இருக்கக்கூட. பட் கூட்டாக கற்றல்ல ஒரு விடயம் என்னன்னா, இப்ப கூட்டாகிறது கூட்டா இணைகிறது வேற, கூட்டுறவு கற்றல் வேற. கூட்டுறவு கற்றல்ல முக்கியம் பகுதி பகுதியா பிரிச்சு ஒரு விடயத்தை அப்படி கற்றுக்கொள்றது. கூட்டாக கற்றலுங்கிறது ஒரு விடயத்தை வினைத்திறன் ஆக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மையப்படுத்தி கற்றுறதா கூட்டாக கற்றல். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கூட்டாக கற்றல்ல இருக்கிற ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட நிர்மாணம், ஒரு படைப்பாற்றல் தொடர்பான விடயத்துக்கு தான் கூட்டாக கற்றல் வேறு. கூட்டுறவு கற்றல் தான் ஏதோ ஒரு இருக்கிற ஒரு விடயத்தை கூடுதலாக பகுப்பாய்வு செய்து. உதாரணமாக நாங்க இலகுவா சொல்ல போனா இப்ப விஞ்ஞானம் ரீதியான ஒரு இதுல உணவு கால்வாய் தொகுதியை சேர்ந்து எல்லாரும் கூட்டுறவு கற்றல்ல ஈடுபடுறாங்க, சரிதானே? அப்ப அது வரும். ஆனா இப்ப உதாரணமாக ஒரு விளையாட்டு இது ஒன்று அமைக்கணும், இது ஒரு மின் உற்பத்தி நிலையம் ஒன்று அமைக்கணும், மாதிரி மோட்டர்லாம் பொருத்தி. அப்ப அது என்னத்துக்குள்ள வரும்? என்ன கற்றலுக்கு வரும்? கூட்டாக கற்றலுக்குள்ள வரும். கூட்டாக கற்றலுங்கிற கான்செப்ட்ல அது வரும். அடுத்து பிரச்சனை தீர்த்தல் நம்ம என்னத்தை மயப்படுத்தப்பட்டிருக்கணும்? பிரச்சனை தீர்த்தல்ல கட்டாயம் எங்களுக்கு என்ன வழங்கப்படணும்? ஒரு பிரச்சனை அடிப்படையா இருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க என்ன ஆகணும்? அந்த பிரச்சனையை மாணவர்கள் கொண்டாந்த உடனே அதுக்கு வசதி செஞ்சு கொடுத்து அதுக்கான நிலைமையில உருவாக்கணும். அப்ப இது ஒரு முக்கியமான விடயம். அதோட அடுத்த முக்கியமான இது என்ன? ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங். நீங்க பிள்ளைகளை நான் கதப்போம் இந்த இதுல வசதி செய்து கொடுப்போன்ற ரீதியில நீங்க என்ன உங்களோட பணி என்ன? ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல நீங்க என்ன இது? ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல நீங்க என்ன இது? உங்களோட பணி என்ன? மாணவர்களுக்கு நீங்க வழிகாட்டுறதான் உங்களோட. நீங்க இது செய்யறீங்க, புதிய பிரச்சனையை கொண்டாந்த உடனே அதை டிசைன் பண்ற, அந்த முன்மொழிவை பாக்குறது, அவங்களோட கலந்துரையாடுற, அவங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி அவங்களோட கருத்துக்களை பெற்றுக்கொண்டு நீங்க வசதி செய்து கொடுத்து அவங்கள கற்றலை மேம்படுத்துறான் உங்களோட பணியா இருக்கு ப்ரொஜெக்ட்ல. அடுத்து பிரச்சனையை அடிப்படையாக கொண்டது. அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரணும். அடுத்து டீம் அணியாக கற்றல். அணியாக கற்றலுங்கிறது அணியா டீமா சேர்ந்து ஒவ்வொரு விடயத்தை ஆராய்ச்சி பகுதியாக போய் ஒவ்வொரு டீமா போய் அதுல ஒரு டீம் லீடரை போட்டு அதுல உள்ள தகவல்களை கொண்டாந்து தொகுத்து ஒரு பெரிய மேஜர். இப்போ கூடுதலாக இப்போ இலங்கையில ஒரு பெரிய செயற்திட்டங்கள் போற நேரம் அது ப்ரொஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்கா இருந்தாலும் டீம் தான். பல டீம்களை போட்டு தான் கணக்க விஷயங்களை செய்ய வேண்டியா இருக்கு. ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு டீமை கொடுக்குறது. விளங்கிட்டா? இப்ப கிளியர் ஆகலாம். அவன்டை படிச்ச விஷயம் ஓகேயா?
ரைட். அப்ப அடுத்த இதுல நாங்க நாளைக்கு இருக்குதா எங்களுக்கு? நாளைக்கு இருக்குதா? ஹலோ, நாளைக்கு இருக்குதா? நாளைக்கு இல்ல சார். இல்ல சார். நாளைக்கு இல்லையா? போடுவாங்களோ தெரியா சார். இது இப்ப திடீர்னு அந்த கிளாஸ் போட்டுருச்சு. அந்த கிளாஸ் கட்டாயம் தானே. நாளைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அநேகமா போடுவாங்க, எதிர்பாருங்க. ஏன்னா இதை முடிக்கிறவங்க இதை முடிச்சு இன்னும் ஃபைனல் 2-3 சப்ஜெக்ட்டுக்கு அதை உங்களோட இதை முடிக்கிறதுக்கு தான் யோசிக்கிறாங்க. நாளைக்கும் முடிச்சுட்டு விரைவாக முடிப்பேன். ஒரு 3-4 கிளாஸ்ல இது முடிச்சிடுமா? சரியா? ஓகே ஓகே ரைட். சந்திப்போம், நாளைக்கு சந்திப்போம். பெரும்பாலும் நாளைக்கு இருக்கும் போடுவாங்க, எதிர்பாருங்க. ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். சந்திப்போம். ஓகே.